திருப்பி 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 வரும் அது. நீங்கள் இந்த சைவ சித்தாந்த கட்டளை இருக்குல்ல, இது முழுக்க ஒரு தடவை கோத்துரம் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு அதை யாரும் மாற்ற முடியாது. ஸ்டாண்டர்டாக பண்ணியிருப்பேன் அதை நான். அது சிவஞான மாபாடி தான் அதுக்கு ரூட்டு. அதை வச்சு உங்களுக்கு அந்த எல்லாம் கிளியராக இருக்கும் பேஸ். அதுக்கு மேலே அந்த பேஸை மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் அதே அதுனா ஒன்றும் அதுவும் கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் ஸ்டைல் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கி அதை மட்டுமே ஒரு தனி புக்காக போட்டால் அது இலவசமாக நாம் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது பரவிடும். பார்ப்போம். ஏறக்குறைய அந்த இதெல்லாம் முடிச்சாச்சு. இனிமேல் வந்து மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற வேலை தான் நமக்கு வேலை இருக்குது. அதாவது ஒரு வைண்டப் வந்தாச்சு இந்த கான்செப்ட் ரீதியாக. இப்போ பாமன்சாமி தகராறு ரகசியம் எடுத்த பிறகு இந்தியா முழுக்க ஒரு ஒருமை ஞானமாகவும் பொதுவாகவும் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிற கான்செப்டை வந்துடுச்சு நமக்கு. அதனால் இந்த எல்லாரும் பேதப்படுத்துகிறாங்கல்ல, அது இல்லாமல் அதை கண்டுபிடிச்சாச்சு. வேதத்தை வச்சுக்கிட்டு இது வரைக்கும் எழுதுறது. இப்போ சிவப்பிரகாசம் வரைக்கும் அது வந்துடுச்சு. இப்போ இனிமேல் டைரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுற வேலை நடக்கும். அதான் கடைசியாக சிவப்பிரகாசத்தை புரிய வச்சிட்டார் நம்ம இங்கே வச்சு. என்ன பாட்டு நம்பரு 69 தானே சார்? இப்போ வந்து நம்ம கண்ணாடி ஞாபகம் வந்துருச்சா? நம்ம திருமூலரும் 2 கண்ணாடியும் சொல்லுவார். ஒன்று பளிங்கில் பவளம் பதித்தான் பதி அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. அது வந்து அந்த பவளத்தையே முழுக்க அந்த கண்ணாடி செஞ்சோதி ஆகிறது, ஆன்மா வந்து செஞ்சோதி ஆகிறத காட்டுற நிலை அது. அதையும் அவர் பயன்படுத்துவார். அதனால் இதை இப்போ பாருங்கள். அது நீங்கள் இன்னொன்றுத்துக்கும் நினச்சி பார்க்கலாம், படிக்கிறதுக்கும் நினச்சி பார்க்கலாம். தொன்மை அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ். கண்ணாடியில் டிஸ்டன்ஸ் வந்து முக்கியம். அந்த கண்ணாடி ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் முக்கியம் தெரிஞ்சிடல. கிட்ட போக எப்படின்னா தெரியுது, கிட்ட போக எல்லாம் தெரியாது. ஒரே ஒரு விஷயந்தான். அது எட்ட இருக்கும்போது எல்லாத்தையும் அது எப்படி கவருது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். பல்நிறம் கவரும் தொன்மை படிக நீடு ஒளியும். அது வந்து தொன்மைன்னவனே நம்ம தொன்மைங்கிறது தொல்லைங்கிறது டிஸ்டன்ஸு. தொல்லை இரும்பிறவினா இடையறாத நீளம் உள்ளதுன்னு அர்த்தம். அது தொல்லையாக இருக்கிறதுன்னு இல்லை. அதுக்கு அதாவது இடையறாமல் நீட்டிக்கிட்டே வர்றதுக்கு பேர் தொல்லை இரும்பிறவி. ஒரு மாணிக்கவாசகர் பாட்டுக்கு. இதுக்கு அதே மீனிங்கில் தான் தொன்மை. இவங்க தொன்மைன்ன உடனே பழமைக்கு போயிடுறாங்க. பழைய கண்ணாடி எங்கே முகம் பார்க்குது சொல்லுங்கள் பார்ப்போம். பழைய கண்ணாடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது பின்னாடி டல் அடிச்சு போய் ரசம் போய் மூஞ்சம் பார்க்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது. அதனால் அதுக்கு பொருத்தம் இல்லை. பல்நிறம் கவரும் தொன்மை படிக நீடு ஒளியும் பன்மை மண் இலங்கு இயல்பும் தந்த வளர் ஒளி போல வையம் தன்னகம் பயிலும் நல் சிற்சடங்களின் தன்மை தாவா நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்பர். இங்கே இதையும் சேர்த்து அடைமொழி சொல்லிட்டார். இது வரைக்கும் சொல்லாதது நன்னலம். இப்போ நாம் ஞானங்கிறது ஒரு பர்பஸோட ஒரு ஃப்ரூட்ஃபுல்லோட, அதாவது என்னது குட்னஸ் அப்படிங்கிறதோட நமக்கு வர்றதுனால இங்கே நன்னலம் பெற நிறைந்த ஞானம். அதில் வேற குறைவும் கிடையாது. அந்த 2 அடைமொழி முக்கியம். ஞானமே ஞானம் என்பர். இந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் சடங்களின் தன்மை தாவா. இந்த சடம் இருக்குல்ல, அதோட தன்மை மறுபடியும் அதில் வந்து ஒட்டாது. அதுக்கு ஒரு உதாரணம், நல்ல உதாரணம் கிடைச்சிது போன வாரம். இந்த கோயில் மழையினால சொற்பு நிறுத்திட்டேன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஆனாலும் வழிபாட்டுக்கு போகிறப்ப அங்கே இல்லை வந்துட்டீங்க ஒரு 20 நிமிஷம் பேசுங்கன்னாங்க. சரி, டக்குன்னு ஒருத்தர் ஒரு பால் நெய்யில் கடவுளை பற்றி உங்கள்கிட்ட சொன்னா சொல்லல. திருநாவுக்கரசர் பாட்டு இருக்குல்ல, விரையில் தீயின பாலில் படுநெய் போல் மறைய நின்றுள்ளன் மாமணி சோதிலாம் அது வருது இல்லை சோதியா. அதுக்கு அர்த்தம் அன்னைக்கு கிடைச்சிது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுதான் இதில் வர்றது. இல்லை தாவா ஞானம்னா என்ன அப்படின்னா மறுபடியும் ஒட்டாதது, மறுபடியும் தாண்டி பிடிக்க முடியாதது அப்படிங்கிற மாதிரி. பாலுக்குள்ளே நீங்கள் ஒரு பொருளை தேடினீங்கன்னா தயிர் கிடைக்குது, தயிருக்குள்ளே ஒரு பொருளை தேடினீங்கன்னா வெண்ணெய் கிடைக்குது. அந்த வெண்ணெயை நெய்யாக்கிட்ட பிறகு அதுக்குள்ளே வேற ஒன்றும் கிடையாது. இனிமேல் அது பாலாவும் ஆகாது, வேற ஒன்றும் அதுலேருந்து வராது. அதே சமயத்தில் நெய்யும் தேனும் சமமானது தெரியல. நெய்யில் போட்டாலும் கெடாது, தேனில் போட்டு. ஆமாம், நெய்யில் வந்து நீங்கள் சித்த மருத்துவர் வந்து நெய் சொல்லுவாங்க, இல்லை தேன் சொல்லுவாங்க. நெய் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கிறவங்க அந்த சீதள உடம்புக்காரங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. நெய்யில் தான் நிறைய இளைஞர் பாதுகாப்பாங்க.
அதை விட்டால் நீங்கள் தேனில் பாதுகாப்பாங்க. நீங்கள் சித்த வைத்தியர் கேட்டிங்கன்னா நல்லா தெரியும். நெய் மேக்சிமம் எனக்கு நல்லா தெரியாது, நெய்யில் வந்து பண்ணுறது. இப்போ எல்லா பொருளுக்கும் உள்ளே இருக்கிற பெருமான் அடைஞ்சிட்ட பிறகு நீ ரிவர்ஸ் வரமாட்டேன். எல்லா பொருளையும் கடந்த பெருமான் அனுபவிச்ச பிறகு அதுக்குள்ளே வேற ஒன்று கிடையாது, இதுவும் போய் அதை டச் பண்ணாது. அப்படிங்கிறது நெய். அதான் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுள்ளன் மாமணி சோதியான் அப்படிங்கிறது. அதை இங்கே நினச்சி பாருங்க. நல் சில் சித்து சடங்களின் தன்மை தாவா அப்படின்னா அந்த அந்த அதாவது நல் சில் தடங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லிக்கிறாரு? இந்த முதல்ல வந்து தாவா அப்படிங்கிறது இதுதான். எது மறுபடியும் போய் எதுவும் வந்து டச் பண்ணாது, அது வந்து தெளிவாக்கலாம். இந்த நற்சில் அப்படிங்கிற சித்து அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காரு நம்ம ஒரு அந்த உரையில்? சித்து, நல்ல சித்து, அசித்து, ரெண்டும் நல்ல சித்து அசித்து இவற்றின் தன்மை வந்து எதை பண்ணாது. ஒன்று அந்த நன்னலம் பெற நினைந்த ஞானம் என்பதை அடையாது அல்லது பற்றாது. இப்போ நம்ம இது வரைக்கும் சித்து எது ஆன்மா, சடம்ங்கிறது இந்த கருவிகள், இந்த ரெண்டுத்தினாலையும் பெற்ற விஷயம் அல்லது இதனுடைய விஷயமா போய் அதாவது என்னது தொட முடியாத ஒன்று தான் வந்து நன்னலம் பெற நிறைந்த ஞானம். அதுக்கு உதாரணம் வந்து நெய் எப்படி வந்து மறுபடியும் கெடாது அப்படிங்கிறது ஒன்று, மறுபடியும் அதுக்குள்ளே இன்னொரு பொருளையும் வந்து நீங்கள் பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி தாவாங்கிறதுக்கு மீளவும் அதை தொட முடியாத அல்லது என்னது அது அதாவது கொஞ்சம் கூட அடைய முடியாத அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் போய் மறுபடியும் அதை பற்றாது அப்படிங்கிறதுக்கு அது அர்த்தம். இப்போ பாட்டை கொஞ்சம் வேறு மாதிரி ரசிக்கலாம் பாருங்கள். இந்த பல்நிறம் கவரும் தொன்மை படிக நீடு ஒளியும் பன்மை மண் இலங்கு இயல்பும் தந்த வளர் ஒளி போல வையம். இந்த உலகத்தில் நாம் வையம்னா உலகம், உலகத்தில் தன்னகம் பயிலும் இந்த இது இந்த இது வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா இந்த தன்மை, இந்த தாவா தன்மை இந்த தன்மை தாவாது. இது வரைக்கும் உங்களுக்கு சித்து அசத்து மூலமாக பெற்ற ஞானங்களை காட்டுற உதாரணம் இது. இப்போ கண்ணாடியில் மண் இலங்கு பன்மை மண் இலங்கு இயல்பும் தந்த வளர் ஒளி போல. இப்போ நம்ம கண்ணாடியில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கண்ணாடியில் இப்போ நாம பார்க்கறதுக்கும் கண்ணாடியில் பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? அது ஒரு உதாரணம் சும்மா ஒரு உதாரணத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா அது தெரியும். அது ஒரு வித்தியாசம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ பார்க்கும்போது இப்போ நீங்கள் தான் எனக்கு தெரியுங்க. நீங்கள் அது ஒன்று, நீங்கள் தான் இவர் தான் நமக்கு தெரிவார், இல்லை இந்த பொருள் தெரியும். கண்ணாடியை வச்சுட்டிங்கன்னா நம்ம கண்ணு மாதிரி ஒன்றுத்தோடு இருக்காது, அது அங்கே இருக்கிற எல்லாம் அதில் தெரியும். அதனால தான் நீங்கள் கல்யாணத்தில் இருந்து அங்கேருந்து இங்கேருந்து பார்த்துட்டு அனுபவிச்சதை ஃபோட்டோவில் பார்க்கும்போது வித்தியாசமாக அனுபவிப்பீங்க. ஏன்னா ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்காதெல்லாம் இருக்கும், ஓடிக்கிட்டு இருப்போம் வந்துக்கிட்டு இருப்போம், எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருப்போம். ஆனால் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இங்கே இருக்குதா, இது இங்கே இருக்குதா, இது இங்கே இருக்குதான்னு பார்க்குறீங்கல்ல, அதான் கண்ணாடியில் பார்க்குறது. இப்போ கண்ணாடியில் பார்க்குறதுனா புரியுது இல்லை? நம்ம விஷன் வந்து நாம் எதை பார்க்க மைண்ட் அப்சர்வ் பண்ணதோ அதை மட்டும்தான் பார்க்கும். ஆனால் கண்ணாடி வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ அதை பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணாலும் சரி, வந்து நீங்கள் சாதாரணமாக பண்ணாலும் சரி, இது எதுவுமே அதை வந்து அடையாது அப்படிங்கிறது. இதில் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஞானத்தை பெறுவதற்கு பல முறை இருக்குல்ல, இந்த பல முறையையும் நாம் நினைக்கிற மாதிரி ஒரு முறை மட்டும் இல்லை, நீ எத்தனை முறை சொன்னாலும் அந்த முறைகளும் இதை வந்து அடையாது அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, பன்மை மண் இலங்கு இயல்பு. இப்போ நாம் இது வரைக்கும் என்ன படிச்சுக்கிறோம்? ஆன்மாவோட கருவியை பற்றி படிக்கும்போது ஒரு புலன் வழியாக ஒன்று தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பன்மை மண் இலங்கு இயல்பும். நீ எவ்வளோதான் மல்டியாக தெரிஞ்சாலும் அது வராது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். கண்ணாடியோட அந்த அர்த்தமே அதுதான். அதுதான் இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்ட பிறகு பார்க்குறதுக்கும் நாமளாக பார்த்துருந்தா பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லை? இப்போ ஒன்று ஒன்றா காட்டுவோம். இந்த ஒன்று ஒன்றா காட்டுறத கண்ணாடி பார்க்குறதுனா என்ன? நம்ம திருவாரூரில் இப்போ கண்ணாடி வழிபாடு வைக்கிறோம். கண்ணில் பார்த்தீங்கன்னா ஆமாம்,
தேவையில்லாத பார்க்க மாட்டீங்க. பார்க்க மாட்டோம். கண்ணாடினா நிறைய ஸ்மாலர் லெவல்ல முன்னாடி எல்லாத்தையும் நிறுத்தம். ஒரு அது கண்ணாடிக்கும் நமக்கும், ஆனால் கண்ணாடிக்கு என்ன கிடையாது, அறிவு கிடையாது, நமக்கு அறிவு இருக்குது. என்ன அதில் சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடிங்கிறது அந்த பார்க்கலனாலோ அதுக்குள்ள எல்லாத்தையும் அது காட்டுது. நாம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறிப்புலனை மட்டும் பார்க்குறோம். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசமாகவே நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அது நமக்கு இப்போ கண்ணாடியில் நீங்கள் இப்போ வச்சுக்கோமே, கண்ணாடி வழிபாடு திருவாரூரில் வைக்கிறாங்கல்ல, அதோட தத்துவம் தெரியல. கண்ணாடி வழிபாடு தான் திருவாரூர். ஆக்சுவலாக எல்லா கோயில்லையும் கண்ணாடி ஒன்றும் சில இடத்துல பின்னாடி வைப்பாங்க, இப்போலாம் முன்னாடி வச்சிடுறாங்க. ஆக்சுவலாக சாமிக்கு பின்னாடி கண்ணாடி இருக்கணும். அதெல்லாம் கிடையாது. அதுதான் சொல்ல அது வந்து இங்கே பண்றாரு. திருவாரூர் கண்ணாடி வழிபாடு தான். திருவாரூர்ல வழிபாடுங்கிறதே படிமக்கல வழிபாடு. கண்ணாடிக்கு ஒரு பேர் படிமக்கலம். இப்போ பளிங்குன்னு படிக்கிறேன்ல, இது வந்து படிமக்கலம் பேர். இந்த படிமக்கலம் வந்து இல்லைன்னு தான் திருநாவுக்கரசர் பாட்டு பாடிக்கிட்டு போயிடுறாரு. கண்ணாடி கிடைக்கல அவருக்கு அப்போ. அதனால என் பாட்டையே நீ கண்ணாடியா வச்சுக்கோ அப்படின்னு பாடுறாரு. கோயிலுக்கு போகும்போது திருவாரூரில் கண்ணாடி கொடுத்து வழிபடுற ஒரு முறை இருந்தது அந்த காலத்தில். அதுதான் படிமக்கல வழிபாடுன்னு பேர். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவாரூரில் விசேஷம் என்னன்னா, இப்போ நீங்கள் போன உடனே அந்த இறைவன் மட்டும் இல்லை, உங்கள் ஊர் இறைவன் உங்கள் மூலமாக அதில் தெரியணும். கண்ணாடியில் அதை வச்சு அந்த இறைவனை நீங்கள் டச் பண்ணணும். இப்போ கண்ணாடியில் என்ன பண்ணுறது, திருவான்மையூர்ல இருக்குல்ல, அதாவது சாமி இருக்காருல்ல, இந்த பக்கம் அங்க மேல வச்சுப்பாங்க. அது வந்து நீங்க பார்க்க தெரியாதவங்க பார்க்கறதுக்கு அது மாதிரி அது வேற எங்கேயோ கூட நல்லா ஒரே கூட்டமா இருக்கும். நம்ம அங்க பார்க்கவே முடியாது. சாமி பார்க்கறதுக்கு டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தா தான் அழகா தெரியுது. இப்போ சமீபத்துல நான் அப்படித்தான் அனுபவிச்சேன். அது ஏன் நமக்கு வந்து உடனடியா சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க. அது நீங்க கோயில் வழிபாடு பண்றவங்க இருக்காங்கல்ல, வழக்கமா போறவங்க டக்குன்னு கண்ணாடியில பார்த்து அது ஒரு ஐதீகமா பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொன்று உண்டு, இந்த அந்த தொடர்ந்து போறவங்க அது ஒரு வித்தியாசமா பண்றதே இல்லை. ஆமா, அது ஆமா இருக்கும். அதாவது படிமக்களை வழிபாடுன்னு நீங்க அதை கொண்டு நீங்க ஒரு கண்ணாடி கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு உள்ள வச்சு வழிபடுவார். இப்படிதான் அந்த பழைய முறை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் ஆன்மா. இப்போ எனக்கு உள்ள வந்து பெருமான் இருக்கிறான், அங்க ஒரு பெருமான் இருக்கிறான் திருவாரூர்ல. எனக்கு உள்ள இருக்கிற பெருமானை அந்த கண்ணாடி காட்டணும். அந்த கண்ணாடியில அந்த பெருமான் வந்து அதுக்கு வந்து ஆக்டிவேட் கொடுக்கணும். இதுதான் வந்து படிமக்கள் வழிபாடோட ரூட்டு. இப்போ நினைச்சு பாருங்க, கண்ணாடியை நான் வச்சுட்டு இருக்க இந்த ஆன்மாவையே கண்ணாடிங்கிறார். இப்போ இந்த கண்ணாடிங்கிறது, இப்போ நீங்க ஆன்மாவை கண்ணாடின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு புலனை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, ஆன்மாங்கிறது எல்லா புலனையும் வச்சு தெரிஞ்சுக்கிறது. அப்ப கண்ணாடிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா இது சித்துங்கிறது கண்ணாடி, அசித்துங்கிறது உலகப் பொருள்கள். அப்போ ஒரு கருவி மூலமா 5 கருவிலையும் நீ என்னதான் பண்ணாலும் சரி, இது வந்து அதை வந்து தொடாது அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயம். இதனாலதான் நீங்க இந்த கண்ணாடியே தத்துவத்துக்குள்ள கொண்டாந்து உங்களுக்கு உதாரணம் எழுதுறது இது ஒரு அர்த்தம். ஏன்னா ஆன்மா என்ற கண்ணாடி இறைவனை அதுக்குள்ள இருந்து விளங்க வைக்கிறது. அப்ப எதிரில் இருக்கிற இறைவனோட எப்படி சம்பந்தப்படுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு இதுக்குள்ள உண்டு. நீங்க இவங்க காலத்துலாம் பெரிய வந்து ரெண்டாவும் கம்பேர் பண்ணுவா. ஒண்ணு வந்து பளிங்கா, ஆமா கண்ணாடியா ரெண்டாவும் யூஸ் பண்ணுவா. ஆமா, பளிங்கு போவா. அந்த பளிங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டிக்கும். அதுல ஒரு சின்ன விஷயம் அந்த சார்ந்ததுன்னு வண்ணம் மாதல்ங்கிறதுல, நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு அறிவு. இதுதான் அறிவை பத்தி. ஆன்மாவுக்கு எந்த இடத்துல சார்ந்ததன் வண்ணமாகுன்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவோட கேரக்டர் கிடையாது. எப்பவுமே வந்து பிலாசபி பேசும்போது ஒரு விஷயம், இது நீங்க மற்றவங்க கிட்ட கேட்க தேவையில்ல, ஆனா ஒரு பேக்ரவுண்டு சொல்லிடுறேன் நான். பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலாசபி இருக்குல்ல, ஒரு ரூல் சொல்லிட்டீங்கன்னா அந்த ரூல்ல அது மூலமாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இன்னொரு ரூல்ல அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணா இதை உடைச்சா இதுவும் காலி ஆயிடும். அப்ப சார்ந்ததன் வண்ணமாக எதுக்கு சொல்றாங்கன்னா, ஆன்மா வந்து அறிவை சொல்லும் போது நீங்க சார்ந்ததன் வண்ணமாதல உடைச்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா அப்புறம் ஆன்மா ஒண்ணு இல்லாத போயிடும். இந்த சார்ந்ததன் வண்ணமாதல் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சகலத்துல
சகலத்துல மட்டும்தான். அதுதான் திருவள்ளுவர்கிட்ட அறிவுன்னு போய் கேட்டீங்கன்னா அறிவை பத்தி ஏகப்பட்ட விஷயம் பாடிப்பார் திருக்குறள்ல. இப்ப வந்து எந்த அறிவு, நேற்று கூட நீங்க கேட்டீங்கல்ல மருளானாம் பிறப்பு, அந்த 2 திருக்குறள் எழுதியிருந்தீங்கல்ல, சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகின் மற்ற சார்தரும் சார்தரா நோய். அப்புறம் இன்னொரு திருக்குறள் சொன்னீங்கல்ல மருளானாம் பிறப்பு அப்படின்ட்டு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஆன்மாவோட அறிவை நாம் அதுக்கு தான் சிவப்பிரகாசத்தில் ரொம்ப மெனக்கட்டாரு. அறிவுனா என்னங்கிறத ரொம்ப பல்ஸ் பண்ணி காட்டு. இப்போ நீங்கள் ரீகால் பண்ணும்போது அது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடணும். இந்த நிலத்து இயல்பால் நீர் திரிந்தற்றாகும் மனத்து இயல்பால் மாந்தற்கு அறிவு. இப்போ மழை பெஞ்ச உடனே செம்புல பெயல் நீர் அது போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு ஒரு பாட்டு இருக்குதுல்ல. செம்மண்ணில் பெஞ்சா செம்மையாக தண்ணி ஓடும். இப்போ நீங்கள் அறிவுங்கிறது இது எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஆன்மாங்கிற தண்ணி சிவப்புங்கிற உடம்புல சேர்றதுனால அதுக்கு அறிவு சிவப்பு தண்ணியாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ கடைசி வரைக்கும் சிவப்பு தண்ணியாக இருக்குமா இல்லை இது நீங்குமா அப்படின்னு சொன்னால் சார்ந்தது மண்ணங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? ஒரிஜினல் கேரக்டருக்கான விளக்கம் கிடையாது இது. ஆன்மாவுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா வெள்ளையான நீரை போன்றதுன்னு சொன்னீங்கன்னா அது ஆன்மாவோட அறிவை பற்றினது. சிவப்பு தண்ணின்னு சொன்னீங்கன்னா ஆன்மா அந்த உடம்பை சார்ந்து வர்றது. இந்த இலக்கணம் வந்து அந்த ஆன்மாவினுடைய இலக்கணமாக ஆகாது. அப்போ ஆன்மாவினுடைய இலக்கணம் ஆகாதுங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த இந்த நிலத்து இயல்பால் நீரை போல மனத்து இயல்பால் மாந்தருக்கு அறிவு மாறும் அப்படிங்கிறது எங்கே கொண்டாந்து வைக்கிறாரு? மனங்கிற ஒரு கருவி வந்த பிறகு நீங்கள் சார்ந்ததை நம்ம அதில் பேசணும். இந்த ஒரிஜினாலிட்டியில் பேசக்கூடாது. அதுதான் வந்து இந்த இலக்கணம் சொல்லும்போது இருக்கிற பேர். இது வந்து இந்த இலக்கணங்கிறது கூட முழுமையான இலக்கணம் கிடையாது. ஏன்னா இது வந்து சகலத்துக்கு விளக்குற விளக்கம். அது எடுத்த உடனே இதை சொல்கிறது அவங்களுக்குனா ஈஸியாக இருக்கும் உங்களை புரிய வைக்கிறதுக்கு. நீங்கள் அப்புறம் கேட்கலாம், அப்புறம் நான் சார்ந்ததை நம்ம அதில் தான் என் இயல்புனா எனக்குன்னு விஷயம். நான் அதுக்கு தான் இவர் என்ன நீ இன்னும் பார்க்க மாட்டேன், ஆனால் நீங்கிறது என்ன அப்படிங்கிறத ஒரு 4 பாட்டில் சொன்னார்ல அறிவு வந்து சொல்லும்போது. அதனால தான் இந்த அறிவை விளக்கிறதுக்கு திருவள்ளுவரும் மெனக்கட்டுறாரு. அதுக்கடுத்து நம்ம சிவபிரகாசரும் வந்து மெனக்கட்டுறாரு. அதில் வந்து கொஞ்சம் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த டவுட் வரும்போது அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதுக்கு இது என்னது இது என்னது இப்போ திருக்குறளை வச்சுக்கிட்டு இதை நீங்கள் படிச்சிங்கனாக்கா அப்போ கிளியரிட்டி, அதாவது எதுக்கு எதை சொல்கிறாரு, அப்போ அறிவுனா என்னங்கிறத நீங்கள் முடிவு சொல்லிடலாம். இன்னொரு இடத்துல வரும் கண்டிப்பாக. இப்போ போய் அது வந்து அந்த கரணம் மட்டும் இல்லை, ஆன்மாவே ஒரு காலத்தில் இந்த என்ன அர்த்தம், அந்த படிகத்தை போல இருக்கிறது. கருவி வந்து இப்போ ரொம்ப அழகாக அந்த உதாரணத்தை பயன்படுத்துகிறார். நீங்கள் சொன்னதுனால தெளிவாக வருது. எப்படி பாருங்க, கருவி வந்து ஒரு புலனை பயன்படுத்திட்டு ஒன்று தான் பார்க்கும். ஆன்மா கண்ணாடி மாதிரி எல்லாத்தையும் பார்க்குற ஆள் தான். அது ஒன்று தான். இவர் கண்ணாடி, அவர் வந்து கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கிற பொருள்கள், அவ்வளோதான் விஷயம். அப்போ கண்ணாடின்னா அறிவாளி தான். அறிவுத்தன்மை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. அது வந்து ஒன்னையும் உள்ள வச்சுக்காது, இது எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கும். பிரிக்க முடியாது. அறிவு பொருள் தான் ஆன்மா. ஆனால் அறிவு கரெக்டு தான். நீங்கள் ஆன்மா அறிவு பொருள் தான். அதுதான் இந்த மாதிரி கேள்வி வரும்போது ஆன்மா வேற அறிவு வேறன்னு வந்துட்டாதான் பிரிக்க முடியாதுங்கிற விஷயத்தையே நாம் கேள்வியை அட்மிட் பண்ண முடியும். ஆன்மாவையும் அறிவையும் பிரிக்க முடியாதான்னு கேள்வி கேட்கறதே வந்து ஆன்மா வேற அறிவு வேறன்னு நான் ஒத்துக்கிட்டாதான் தப்பு ரைட்டு சொல்லலாம். அப்படி நினைச்சே பார்க்கக்கூடாது. அது ஆமா, அது ஞானங்கிறது கடவுளை வச்சு வர்றது. ஆமா, கரெக்டா மாத்திருக்காரு. அதுக்கு தானே பொது உண்மை மாத்திருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நீங்கள் முதல்ல அதுக்கு தான் வந்து இந்த புக்கு நான் கொடுத்தது. என்னது கொடுத்தேன்னா ஒரு 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 ஃபிலாசபி. இப்போ நீங்கள் ஃபிலாசபி பேசுகிறேன்னு வச்சுங்களேன், ஃபிலாசபி போகும்போது லாங்குவேஜ் தான் ஃபிலாசபிக்கு முக்கியம்னு கொண்டு வந்துடுவாங்க. அதனால தான் இந்த டெரிடாலாம் லாங்குவேஜை வந்து ஒழிக்கணும்னு முடிவு பண்ணி போஸ்ட் மாடர்னிஸ்டில் லாங்குவேஜை ஒழிக்கிறான். ஆனால் கம்யூனிஸ்ட் லாங்குவேஜ் எதுக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொல் இருந்தால் அந்த சொல்லுக்குள்ளே பழைய வரலாறு இருக்கும். அதனால் லாங்குவேஜே நம்ம அந்த ஒத்துக்கணும் அப்படிங்கிறான் கம்யூனிஸ்ட். நேற்று ஒரு பாட்டு எழுதினேன். நம்ம சங்க காலத்தில் ஒரு பாட்டு கிடையாது. மதுரை ஈழத்து பூதம் தேவனார் அப்படின்னு ஒரு புலவர் இருந்தார். அவர் ரொம்ப மதுரை ஈழம்னா
இலங்கையில் இருந்தவர். அவர் எந்த மதுரை பேசுகிறாருன்னு நமக்கு தெரியாது. இந்த மதுரை வட மதுரை, நமக்கு இந்த மதுரை அவங்களுக்கு. தென் மதுரை வந்து லெமுரியா கண்டம். அங்கேருந்து டிரான்ஸ்பிளான்ட் ஆன குடும்பம் அப்படிங்கிறதுக்காக மதுரை எழுத்து போறாரான்னு தெரியாது. ஆனால் ரொம்ப பழைய பாட்டு பாடினவர் அவரு. ஒரு பாட்டில் என்ன சொல்றாரு, நம்ம அங்கே அவர் தான் வந்து அந்த லிங்க வழிபாடு, கந்து, இந்த விஷயத்துக்கெல்லாம் பாட்டு ஒரே ஒரு ஆத்தன்டிக்கான பாட்டு சங்க காலத்தில் வழிபாட்டுக்கு இருக்கிற பாட்டு அது ஈழத்து திப்புதந்தேவனார் எழுதின பாட்டு. அந்த விளக்கம் அந்த முன்னுரைக்கு நாளை இந்த வரப்போகிற சைவ சித்தாந்த பெருமன்ற நூல் வெளியீட்டு முன்னுரை எழுதுறதுக்கு அந்த பாட்டை எடுத்து எழுதினேன். அதில் ஒரு சொல், அந்த கருந்தாலில் அந்த அதாவது கோயிலெலாம் இருந்த இடம், சோறு கட்டி தானே கோயில் இருக்குது, காட்டுக்கு அந்த மலை மேலே இருக்குது அந்த கோயில். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா புத்தாயிடுச்சு. நடுவில் இருந்த லிங்கம்ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா மரத்தோட அடிதான் லிங்கம் அந்த காலத்தில். அதில் வந்து அப்படியே புத்து மூடிட்டு இருக்குது. நாணல் அல்லது தர்ப்பை, புதல்னு அது அது தமிழ் சொல்லு. அதை நாணல்னு எழுதுவாங்க, தர்ப்புன்னு எழுதுவாங்க. நான் தர்ப்புன்னு தான் எழுதுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா புதரோட தர்ப்பு தான் அதிகமாக இருக்கும். நாணல் வந்து கொஞ்சம் வேறு இடத்துல தான் இருக்கும். வந்து வறண்ட இடத்துல தான் நாணல் அதிகமாக இருக்கும். அது ரைட், பரவாயில்ல, நம்ம ரெண்டையும் எழுதிக்கிட்டோம். இப்போ இதில் மேலே வந்து ஒரு புறா உட்காந்து, 2 புறா உட்காந்துட்டு இருக்குது. அது இந்த ஜனங்க போகிற வர ஜனங்க வழிபடுற காலத்தில் இருந்த புறா இடம் கெட்டு போனாலும் அங்கேயே இருக்குது. அந்த மாதிரி கணவன மனைவியும் வறுமையாக இருந்தாலும் ஒரு ஊரில் இருக்கணும், ரொம்ப தனித்தனியாக ஒருத்தனை விட்டு ஒருத்தன் பிரியக்கூடாதுன்றது பாட்டு. அதில் என்ன விஷயம்னா அதுக்கு மேலே பொதியில் அது இருக்குதுன்னு வருது. பொதினா என்னன்னு கேட்டிங்கன்னா உச்சி. அப்போ பொதிகை ஏன் அப்பரடிகை இது நம்ம அகத்தியர் போறாருன்னா இமயமலையில் இருந்த உச்சியிலிருந்து வந்தவர் இன்னொரு உச்சிக்கு போறார். இமயமலையிலிருந்து தானே அவர் பெருமான் அனுப்புறாரு. அப்போ பொதிகைங்கிற சொல்லி ஏன் வருது அப்படிங்கிற இவ்வளோ வரலாறும் அதுக்குள்ளே வரும். அந்த மாதிரி சொல்ல வந்து நீங்கள் இப்போ பேசும்போது இப்போ வந்து அறிவுனா என்னன்ற விஷயம் வந்துட்டா கேள்வி வந்து அறிவு வேற ஆன்மா வேறவா அப்படின்ற மாதிரி வரும். அறிவா ஆன்மாவா? அதுக்குதான் என்ன சொன்னோன்னு கேட்டால், இந்த கருவிகள் இப்போ கை இருக்குது, எடுக்குது, கண் இருக்குது, பார்க்குது. இந்த பார்க்குற கண்ணுக்கு நான் பார்க்குறேன்னு தெரியாது. இது என்ன குணகுணி சம்பந்தம் சொல்லிடலாமா? குணகுணி சம்பந்தம்லாம் வந்தாக்கா பிரிஞ்சிடும். அது குணகுணி சம்பந்தத்தில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ மாணிக்கத்துக்கு ஒளின்றீங்களே, ஆமாம், அது மாதிரி ஆன்மாக்கு அறிவு இல்லை ஞானம் சொல்லுவாங்க. அதை வந்து குணகுணி சம்பந்தமாக நீங்கள் கீழ் லெவலில் தான் பேசணும். கொஞ்சம் மேலே வந்து குணகுணி சம்பந்தமாக பேசக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதனால இப்போ இவர் கூட என்ன பண்ணுவார்னா அடுத்த பாட்டில் அருள் வேற இல்லை சிவன் வேற இல்லைம்பார். அங்கே குணகுணி சம்பந்தம் கிடையாது. அது வேலை செய்யும் போது குணகுணி சம்பந்தமாக சொல்லப்படும். அது ஒரு இடம் இருக்குது. நம்ம ஆமாம், இயல்பு. இந்த சைவ சித்தாந்தத்தில் இது ஒரு ப்ராப்ளம். சிவஞான முனிவரும் அதில் கொஞ்சம் திணறாரு. அந்த விஷயங்களை விளக்குறதுல என்ன திணறாருன்னா குணகுணி சம்பந்தம் சொல்லி அந்த குணகுணி சம்பந்தத்தை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி கடைசியில் கொண்டு போய் நிறுத்தும் போது அது கொஞ்சம் சிக்கல் அடிக்குது அவருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அருள்லாம் வேறன்னு சொன்னவர் பின்னாடி வரும்போது ஒரு இடத்துல கரெக்டாக அருளுக்கும் சிவனுக்கும் நீ வேற சொல்லாதன்னு பாரு. அதை நம்ம வரும்போது பார்ப்போம். அப்புறம் இந்த இடத்துல இது கிடையாது, குணகுணி சம்பந்தம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க இறைவனும் ஆன்மாவும் குணகுணி இது ஒரு பொருள். அந்த பொருள் அதுக்கு தான் உறவு நாம போட்டோம். அத்துவித உறவுன்னு போட்டது காரணம் என்னன்னா குணகுணி சம்பந்தத்தை தாண்டி இப்ப மாணிக்கத்துக்கு ஒளி இருக்குதுன்னு சொல்லிடுறோம்ல, மாணிக்கத்தினுடைய குணம் ஒளி விடுறது தான். அது வந்து நம்ம அத்துவிதம் சொல்லக்கூடாது. ஒளியும் மாணிக்கத்துக்கும் அதுதான் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அதுல ஒரு சின்ன புரியாத இடம் இருக்குது. என்ன இடம்னு கேட்டீங்கன்னாக்கா, மாணிக்கமும் ஒளியும் அத்துவிதமா இருக்குது. ஆனா ஒளிங்கிறது மாணிக்கத்தோடைய குணமா சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டா மேட்டர்ல குணகுணி சம்பந்தம் கடைசி வரைக்கும் அப்ளை ஆகல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒளிங்கிறது வேற கான்செப்டா இருக்குது. ஒளிங்கிற லைட்டிங் இருக்குல்ல, லைட்டுங்கிறது எதோட கான்செப்ட்? தீயோட கான்செப்ட். அப்ப தீயோட அல்டிமேட்டான குணமா தான் எது போயிடுது? ஒளி போயிடுது. அப்ப மாணிக்கத்தினுடைய ஒளி வந்து கடைசி வரைக்கும் அதோட குணினே சொல்ல முடியாது. மாணிக்கத்தினுடைய ஒளி எதுன்னு கேட்டா அங்க நீங்க பாக்குற மாணிக்கத்து குணம்னு சொன்னா அதனுடைய அந்த மாணிக்கத்துக்கு இருக்கிற ஒளி அதுக்குன்னே ஒண்ணு அடையாளமா இருக்குல்ல. இப்போ அது வைரத்துல தெளிவா வரும். வைரத்துல ப்ளூ ஜாக் இருக்கும், இன்னொரு வைரத்துக்குன்னா அப்ப அதோட குணம் அது அப்படி வேணா சொல்லிடலாம். அது எது வரைக்கும் வந்து நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா குணகுணி சம்பந்தம் அந்த 50 வரைக்கும் நிக்குது. அதுக்கு மேல குணகுணி சம்பந்தம் நிக்க மாட்டேங்குது. அப்படிதான் எனக்கு சைவ சித்தாந்தத்துல
தெளிவாகிற இடம். அதுக்கு தான் நான் அன்னைக்கு தொடக்க நாளே நம்ம பண்பை பற்றி விறகை பற்றி ஆராய்ச்சி பண்ணோம்ல, அதுதான் அது குணகுணி சம்பந்தம். விறகுக்கு என்ன குணம் சொல்லுவீங்க? விறகு இருக்குது இல்லை, விறகு கட்டைக்கு என்ன குணம் சொல்லுவீங்க? விறகு கட்டைக்கு ஒரு குணம் சொல்லணும். இது நல்லா ஆப்டா தெரியுது. இப்பெல்லாம் மைன்யூட் வந்துட்டு இந்த மணி மரகத கல் இதெல்லாம் மைன்யூட்டா வந்துடுது. அதனால நமக்கு அது உதாரணம் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு. இப்ப விறகுக்கு ஒரு குணமும் சொல்ல முடியாது இல்ல, திண்மையும் சொல்லலாம், அப்புறம் எரியிற தன்மையும் சொல்லலாம். இப்படி சொல்றீங்கல்ல, அதுல இருந்து பிரிச்சு நெருப்பை கொண்டு வந்த பிறகு நெருப்புக்கு என்ன குணம்னு சொல்லும் போதுதான் சுடுதல் அப்படின்னு நாம சொல்றோம். இன்னொன்னு இருக்குது, நெருப்புல என்ன குணம் இருக்குது? ஒளி செய்தல் இருக்குல்ல. அப்ப ஒளிங்கிறத ஆப்டா எதுக்கு பிரிக்கிறது? வெப்பங்கிறத பிரிக்கிறது. எப்படி தீ கடைசியா நாம் என்ன பண்ணோம்? இந்த எல்லாத்துலேயுமே கடைசியா பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ ஜோதி நம்ம சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்குது. இப்போ இது ஒரு விஷயம் வருது பாருங்க. இப்போ நம்ம பூதங்களை பற்றி படித்தோம்ல, இவர் படித்தோம். நம்ம தீயோட விஷயம் வந்து சுட்டு ஒன்று வித்தல் அப்படின்னு படித்தோம்ல. கண் வந்து ஒளியை எதனுடைய இடமாக கொண்டு பார்க்கும்? தீயை இடமாக கொண்டு பார்க்கும். இப்போ ஒளிக்கும் தீக்கும் என்ன சம்பந்தம்? இதே குணகுணி சம்பந்தத்துல வந்து ஒரு பிரச்சனை வருது பாருங்க. குணகுணி சம்பந்தத்துல தீங்கிறது இப்ப வந்து ஒளியே இல்லாம தீங்கிறது வெப்பமா இருக்குதா இல்லையா? வெப்பம் இருக்குது இல்ல. அப்ப ஒளிங்கிறது கடைசி வரைக்கும் தீக்கு குணமா இல்லாத மாதிரி ஒரு இடம் வருதா இல்லையா? உண்டு. அப்ப அதுதான் நம்ம ஜோதிங்கிறோம். அப்ப பாருங்க, இப்ப இதுல இருந்தே நீங்க என்ன பண்றீங்கன்னா, குணகுணி சம்பந்தம் இல்லாமல் ஒளி பொருளாகவே கடவுளை இதுல எல்லாம் இல்லாத ஒன்னா அதை கொண்டாந்து நிறுத்துறீங்கல்ல. அதுக்கு தானே சூரியனை இழுத்துன்னு வரோம். நாம சூரியனை ஏன் இழுத்துன்னு வரோம்னா வெறும் தீயை தாண்டி தானே இழுத்துன்னு வரோம். சூரியனை முதல்ல உலகத்துல இருக்கிற அக்னி, அது ரெண்டாவது நிலா, மூணாவது வந்து சூரிய, அதுக்கப்புறம் நட்சத்திரம் நாம இழுக்கிறோம்ல. இதெல்லாம் ஏன் இழுக்கிறோன்னு கேட்டீங்கன்னா, ஒளிங்கிறது நீங்க பார்க்குற ஐம்பூதங்களை தாண்டி போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒளி பொருளாவே நாம் என்ன பண்றோம்னா, உலக பொருள்ல இருந்தே கடவுள் அனுபவிக்கிறது ஒரு இடம் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன எழுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒளிங்கிறது இந்த ஒளி நீங்க அதுதான் சொல்றேன். அதுதான் ரொம்ப நீங்க இந்த ஒளி வேற அந்த ஒளி வேறன்னு தப்பிக்கிறது இல்லை. அது இந்த ஒளியிலிருந்தே கடவுளுங்கிறவரு திடீர்னு ஒரு இதுவா வந்து சேர்ற மாதிரி நாம பேசக்கூடாது. நம்ம உலகத்துல இருந்து ஒரு உதாரணத்தோடயே மேல போகணும். என்ன பொறுத்தவரைக்கும் தத்துவம் வந்து அருவமா சொன்னா ஆமா பிலாசபி இன்னைக்கு புரியுது பாருங்க. நமக்கு என்ன புரியுதுன்னு கேட்டா, ஐம்பூதத்துக்கு குணம் நல்லா தெரியல. ஐம்பூதங்களுக்கு என்ன குணம்? நல்லா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நீங்க ஐம்பூதங்களுக்கு தீயோட குணம் என்ன, காற்றோட குணம் என்ன, எல்லாம் தெளிவா இருக்குது நமக்கு. நல்லா இருக்கு. சுட்டு அதான் அதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு நான் சொல்றேன். பூதங்கள் வடிவம் இருக்கு, நிறம் இருக்கு, எழுத்து இருக்கு, குறி இருக்கு, அதிதெய்வம் இருக்கு. சரிதானே? ஆமா, உண்மை விளக்கமும் நம்ம சிவஞானம் நிறுவனம் தெளிவாக எழுதியிருப்பாங்க. நிலத்திற்கு நிறம் பொன், நீருக்கு நிறம் வெண்மை வந்துருச்சா? நிலம்னு ஒண்ணு வரும்போது என்ன பண்ணோம்? அது வந்து கடினமாய் தாங்கும். நீர் என்பது குளிர்ந்து பதமாக்கும். சுட்டு ஒன்றுவிப்பது அனல். நிரந்தரமாய் நிறைந்து நிற்பது வானம். பறந்து சலித்து திரட்டுவது காற்று. இதுல ஒளி எங்க இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். ஒளி நம்ம உலகத்துல எல்லாத்துக்கும் ஒளி உண்டு. ஆனா ஒளிங்கிறத நாம குணகுணி சம்பந்தமா கூட எதுலையும் வைக்கல. ஆனா என்ன பண்றோம்னா, நன்றா வானிடம், அதாவது தீயிடமா நின்று பொருளை ஆன்மாவானது கண்ணின் மூலமாக பார்க்கும். தீ இல்லைன்னா நம்ம பார்க்கறது, தீனா ஒளி இல்லைன்னா பார்க்க முடியாது. அதை கூட எதுக்கு சொல்றேன்னா, ஒரு வியாஜியமா அதை எதுல கொண்டு வச்சிடறோம்? சூரியனை கொண்டு வச்சிடறோம். அதுக்கப்புறம் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒளி, அதனாலதான் சிவஞானம் ரெண்டு எழுதுவார். ஒளியும் இருளும் அப்படிங்கிறத தனி தலைப்பு கொடுத்து எழுதுவார். இதுல எழுத மாட்டார், எதுல ஐம்பூதத்துக்கு எழுத மாட்டார். இப்ப நாம என்ன அனுபவிக்க கேட்டீங்கன்னா, உலகத்துல ஒளி இருக்குப்பா, வந்து இருட்டு இருக்குது. எது ஐம்பூதத்தை தாண்டி. அப்ப ஆணவத்தையும் நாம் அனுபவிக்கிறோம், கடவுளையும் அனுபவிக்கிறோம்ல. அப்புறம் இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு?
இதுதான் இப்போ குணகுணி சம்பந்தத்தில் குணகுணி இல்லாமலே ஒளியை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? இப்போ சூரியனுடைய குணம்னு நீங்கள் ஒளியை சொல்லிட முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அனுபவிக்கிற ஒளி வந்து சூரியனை விட்டு தள்ளி வந்துடுது. இன்னும் நீங்கள் ஒளி ஆண்டுன்னு வைக்கிறப்ப நீங்கள் அதை வந்து அனுப்பிட்டு அது தனியாக அங்கங்கேயே இருக்குது. நீங்கள் இன்றைக்கி பார்க்குற நட்சத்திரம் வந்து இருக்குதா இல்லையான்னு டவுட்டு. ஏன்னா அதை நம்ம வந்து சந்திக்கும் போது அந்த நட்சத்திரம் இல்லாமல் கூட எரிஞ்சு கூட போயிருக்கலாம். அப்போ வந்து லைட்டுங்கிறத தனியாக பிரித்து கொடுக்குறான். குணகுணி சம்பந்தமாக இல்லை, அது ஒரு பொருள் சார்ந்து மட்டுமே இல்லை அது. ஆனால் ஒரு பொருள் சார்ந்து அதனுடைய விளைவை நாம் அனுபவிக்கிறோம். அது நட்சத்திரத்துலேருந்து சூரியன்லேருந்து நெருப்புலேருந்து சாதாரண பொருள் விரைகள் வரைக்கும் அனுபவிக்கிறோம். இப்போ விரைகள் தீனங்கிறதுக்கும் அர்த்தம் வேற மாதிரி வருது இல்லை? விரைகள் எப்படி பாலில் படுங்கை போல் சொன்னாரோ அந்த மாதிரி விரைவில் தீயினன் அப்படிங்கிறதுக்கும் மறையனின்றுள்ளன் மாமணி தோற்றியானார். மாமணிங்கிறது பெரிய மணி கிடையாது, இந்த குணகுணி சம்பந்தமாக இருக்கிற மணிகளை கடந்த மணி அப்படிங்கிறது தான் மாமணி. அப்போ அந்த மாதிரி வர்றது தான் அந்த என்னது அது, இவைகளெல்லாம் தொட முடியாத அதுதான் குணகுணி இல்லாத விஷயம். இந்த தொட முடியாதுங்கிறதுக்கு அந்த அர்த்தம் இருக்குது. குணகுணியாக இல்லாத ஒரு அனுபவம் தான் நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்பர். அந்த மாதிரி அது வந்து டெவலப் ஆகுது. கண்ணாடி வழிபாடும் அதுக்கு தான். கண்ணாடி வந்து நம்மக்கிட்ட வந்து ஏறக்குறைய சங்க காலத்தில் இருந்தது. பெரிய பெரிய கண்ணாடிலாம் இந்த காலத்தில் வந்துச்சு. மன்னர்கள் ராஜேந்திர சோழன்லாம் வந்து பெரிய அளவில் கண்ணாடியை பதிக்கிறானுங்களே. நிறைய இடங்களில் கண்ணாடியெல்லாம் பதிக்கிறாங்க. இந்த பளிங்குக்கும் இதுக்கும் வந்து ஸ்படிகத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் ஒன்று இருக்குது இல்லை? அது ஒன்று விஷயம் இருக்கும். அப்போ நீங்கள் இப்படி ரவுண்டாக, அதாவது இதே மாதிரியே ஃபுல்லாக இருக்கிற தம்பம், கண்ணாடி கம்பம் அப்படின்னு அதான் கம்பங்கிறது இல்லை, ஆக்சுவலாக தம்பம் தான். நம்ம கம்பம் தப்பாக சொல்கிறோம், தம்பம் தான் கம்பம். அது மாதிரி அப்புறம் முப்பட்டகம், அப்புறம் ரவுண்டு கண்ணாடி, இது நிறைய வித்தியாசமாக கண்ணாடி வச்சுங்களேன். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்படிகம்னா என்னென்னா ஒரு கோணம் இல்லாமல் வெட்டப்பட்டு இருக்கிற கண்ணாடி துண்டுகள், சரிதானே? இப்போ இதில் நீங்கள் பொருளை எப்படி பார்ப்பீங்க? இதில் இந்த ஸ்படிகமாக இருக்கிற கண்ணாடி நான் சொல்கிறது அர்த்தம் தெரியும், அது புரியணும். இப்போ நீங்கள் இதுலேயே நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கண்ணாடி எப்படி ஞாபகம் வருதுங்கிறது முக்கியம் எனக்கு. இப்போ கண்ணாடி, இந்த கண்ணாடி அந்த கண்ணாடிலாம் விட்டுருங்க. இப்போ நீங்கள் கண்ணில் போடுற கண்ணாடி உங்களுக்கு ஊடுருவதுக்கு பயன்படுது. இதை தவிர பல்நிறம் கவரும் தொன்மை சொல்கிறாருல. இப்போ நீங்கள் வச்சு கண்ணாடியை உடச்சி விட்டீங்கன்னு வச்சுங்க, உடச்சி விட்டா கிடக்குது இல்லை, அதுலேயும் வந்து பிரதிபலிக்கும். இப்போ நீங்கள் ரசம் பூசுகிற கண்ணாடி, இந்த சம கண்ணாடி, இது போக உடச்சி கிடக்குது இல்லை, அந்த உடச்சி கிடக்கிறதுலையும் ஒரு கலர் தெரியும், ஒரு கலர் தெரியும்ல. இந்த உடச்சி கிடக்கிறதுல அதே மாதிரி அதில் வந்து நீங்கள் அங்கே தான் என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே வந்து இது வந்து நிறத்தை பிரதிபலிக்குதா கவர் தான். பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பல்நிறம் கவரும் தொன்மை. ஏன் இதை வந்து நீங்கள் படிமக்கள கண்ணாடி, நம்ம முகம் பார்க்குற கண்ணாடிக்கு இதை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அர்த்தம். வந்து ஒளி ஊடுருவுறது. இப்போ வந்து இவர் இன்னும் அழகாக கொடுக்குறார். முப்பட்டகம் வச்சுட்டிங்கன்னா என்ன, ஒரு சூரிய ஒளி இந்த பக்கம் 7 நிறமாக பிரியுது. அது பல்நிறம் காட்டும் தன்மை. அது பல்நிறம் கவரும் தன்மை கிடையாது. பல்நிறம் கவரும் தன்மை அப்படிங்கிறது ஆன்மாவுக்கு உதாரணம் கண்ணாடி. அப்போ என்ன அர்த்தம்? இன்னொன்று, சரி சாதாரண அந்த ஒளி கண்ணாடி தூண் மாதிரி நீங்கள் லைட் அடித்தா அது வழியாக அது போகும், புரியுதானே? அது வழியாக அது போகிற மாதிரி இருக்கிற கண்ணாடி எந்த கண்ணாடி? போகணும்ல. இப்போ நீங்கள் நம்ம கண்ணில் போடுற கண்ணாடி மாதிரி வச்சுங்களேன். அந்த மாதிரி ஆன்மா ஆனாதான் பளிங்கில் பவளம் பதித்தான் பதி. அதுக்கு இப்ப இருக்கிற கண்ணாடி, இப்ப இருக்கிற கண்ணாடி ரசம் என்கிற ஆணவ மூலம் பூசப்பட்டது அல்லது மாயை என்பது பூசப்பட்டது. ஆமா, அதனால அதுல ஒன்னா தெரியாம எவ்வளவுதான் தெரிஞ்சாலும் இது அந்த அனுபவத்துக்கு உரியதாக ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட விஷயம். அவ்வளவுதான் இந்த பாட்டுக்கு விஷயம். அடுத்த பாட்டுக்கு போமா. மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆய ஆறு உயிரில் மேவும்
மருள் எனில் இருளாய் நிற்கும் மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆய ஆர் உயிரில் மேவும் அருள் எனில் ஒளியாய் நிற்கும். தூய்மைன்னு போட்டுருக்கு மூணாவது லைன்ல. வாய்மை சார், இருவினையின் வாய்மை. இதையும் பார்த்துறேன். இந்த பதிப்பை மறுபடியும் தருமபுர ஆதீனம் போடவே இல்லை. இது நல்ல புக்கு இது. அவங்க இதில் தான் வந்து உண்மை நெறி விளக்கம் போடுறாரு எல்லாமே. இப்போ போட போகிறாங்கன்னு சொன்னீங்க. இதில் தான் வந்து என்னத்தை சேர்த்துருப்பாங்கன்னா துகளறு போதத்தையும் சேர்த்துருப்பார் 15வது புக்கா இந்த தருமபுர ஆதீன பதிப்பில். அவங்களோட 1942 பாட்டு நம்பர் வந்து 70. தூய்மைன்னு போட்டிருக்குன்னு தானே கேட்டீங்க. 66 67 வாய்மை தான். இதுலேயும் வாய்மை தான். அதே மாதிரி சைவ சித்தாந்தத்துக்கு காஞ்சி நாகலிங்க முனிவர் ரொம்ப கொடை செஞ்சவர் அவர் தான். நிறைய புக்குங்கள் தப்பு இல்லாமல் பதிப்பிக்கிறதுல காஞ்சி நாகலிங்க முனிவர் பதிப்பே ஃபேமஸ். அதுதான் பழசு. அவர் தான் அந்த 6 திருமுறையெல்லாம் பண்ணது, மொத்தமாக தொகுத்து பண்ணது, 7 திருமுறை பண்ணது, அந்த மாதிரி பண்ணதெல்லாம் அவர் தான். அதுதான் ஒன்று என்கிட்ட கிடச்சிது பார்ப்போம். அவரும் அவர் நிறைய சைவ சித்தாந்த நூல்கள் பதிப்புக்கு அவரது முக்கியம். ஒரு காலத்து மக்கள்லாம் படித்தது அவரோட பதிப்பு தான். அதுக்கப்புறம் தான் மடங்கள் பதிப்புலாம். மாயை இப்போ இதுக்கு என்ன புரியுது சொல்லுங்கள்? மாயை ஒன்று, மாயை ஒன்று, மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆய ஆறு உயிரில் மேவும் மருள் எனில் இருளாய் நிற்கும். இந்த பாட்டுக்கு நிறைய பாடப்பேதம் இருக்குமே, உங்களுதுலையும் இருக்குமே. மருள் எனில் இருளாய் நிற்கும். அது ஒன்று இருக்கும். அது நிறைய மருள் இருளெலாம் மாற்றி மாற்றி போடுறாங்கன்னு இவர் வேற அதை டென்ஷன் ஆகிருக்கார். யார்? நம்ம ஞானப்பிரகாச சுவாமிகள். அருள் என்ற சொல்லுருவின் வேற்றுமைக்கு ஏதுவாய் நின்ற மகர ஒற்றும் இருள் ஒளி என்ற சொற்பொருள் வேற்றுமை நின்று 4 அடியானவாறு அறிக. இதில் வந்து பாடபேதம் மதுரை சிவப்பிரகாசர் அப்புறம் திருவிலங்கம் இதெல்லாம் பொருந்தும் இல்லை, பாடங்களும் பொருந்துவன அல்ல அப்படின்னு ரொம்ப அதில் சிரமப்பட்டிருக்கிறார் நம்ம ஞானப்பிரகாச சுவாமிகள் இந்த பாட்டில். இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாட்டு வரும்போது மருளினில்னு வேற பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அப்படிதானே இருக்குது? மருளினில் அருள் மருளினில் அப்படிதான் போட்டு வந்துருப்பாங்க பாருங்க. அருளினில் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. மருள் எனில் அருள் ஈ போட்டிருப்பாங்க. கரெக்டா? இவர் அப்படிதான். அது ஒரு தப்பு. இன்னொரு விஷயம் கேட்டினா மருளினில்னு சில பேர் போட்டுருவாங்க. இது ஞானப்பிரகாசெல்லாம் மருளினில் தான் போட்டார். அருளினில்னு கீழே 2வது வரியில் 4வது வரியில் போட்டிருப்பாங்க. ஆனால் அருள் எனில் மருள் எனில் திருத்தி இருக்குல்ல, மருள் எனில் அருள் எனில் லே வர்றது அவங்க லீ ஆக்கிட்டாங்க. ஏன் வந்து இதை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் மருள் இருக்குது அருள் இருக்குது இல்லை, எது என்றால் அப்படிங்கிறதுக்கும் எதனில் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரிவர்ஸுக்கு போயிட்டீங்கன்னா ஈ வந்துடும், புதுசாக சொன்னீங்கன்னா ஏ வரும். மாயை மாமாயை மாயா வரும் இருவினை அப்படிங்கிறதுக்கு இன்னும் அர்த்தம் கொடுத்துருக்காங்க. அது சொன்னீங்கன்னா முடிச்சிடுவேன் நான். ஆமா, மாயை மாமாய் ஆமா மாமாயங்கிறது தான் அந்த இதுக்கு அந்த சுத்தமாய் இல்லை. இந்த காலம் நீதி கலை வித்தை அராகத்துக்கு வர்றது மாமாயை. மாயைங்கிறது சிவம் சக்தி சதாசிவம் 5க்கு கீழே வர்ற மாயை வந்து பிரகிருதிக்கு. இந்த 3 கேட்டகிரி ஏன் சொல்றாருன்னு அது நமக்கு தெரியும். நான் நேற்று கூட எதுக்கும் சொன்னேன், 3ஆவது பிரிச்சே சொல்றாரு அப்படின்னு. ஏதோ ஒரு விஷயம் வரும்போது நம்ம சொன்னோம் பின்னாடி மாமாயன். நீங்க ஏதோ ஒண்ணு கேட்டீங்க, அதுக்கு இதுல சொல்லி விட்டாங்க. சொல்லி விட்டாங்கன்னா முதல்ல வர்றது சுத்தமாய். ஆமா ஆமா
அடுத்தது நித்தியார்த்தம் வந்து சுத்தம். அது ரைட்டு. ஆனா இவர் போடுற வார்த்தை அப்புறம் வந்து அசுத்தமாயின்னு சொல்லிட்டாங்க. அது கரெக்டு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க அந்த சுத்தமாயின்றாங்க. இதான் 3 போட்டுக்கிறாருல அவர். மாயை, மாமாயை, மாயை அப்படின்னு 3 கொடுக்குறார். மாமாயன்னா தூமாயன்னு போட்டுருக்கேன். அது விடுங்க, நான் அது நீங்கள் சொல்கிறதையும் சொல்லிவிடுங்க எனக்கு. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை படிக்குவேன். தூயதல்லாத மாயையும் தூ மாயையும் ஒழியாது வரும் நல்வினை தீவினைகளுமாகிய இவற்றை மயப்பட்டு நின்று நுகர்ந்தால் அவர் நுகரும் அதிக உயிரெடுத்து பொருந்த மயக்க நிலையில் மேற்கூறிய ஞானம் வெளிப்படலின்றி மறைந்து நிற்கும். மேல பாட்டே தேவை. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன 2 இது ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து நீங்கள் பழைய கதை இல்லை. இது என்ன 2 ஸ்டேட்மெண்ட்னா, இது எல்லாம் 3 கேட்டகரியாக மாயை இருக்குல்லப்பா உடம்பு. இது மருள் என்று சொன்னால் அங்கே ஞானம் கிடையாது, அருள் என்று சொன்னால் ஞானம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டிங்க, அவ்வளோதான். ஈஸி ஸ்டேட்மெண்ட் தான். நீ எத்தனை கேட்டகரியாக மாயையை பிரித்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறியோ அத்தனை கேட்டகரியும் மருள்னா மருள் தான். மருள் எனில் மருள் இருள். அதாவது ஆணவத்தில் இருந்து அனுபவிச்சிங்கன்னா எல்லாமே இருள் தான் உனக்கு. வினையின் வாய்மைன்னா அது போட்டுடலாம், அது சொல்லிடலாம். இருவினையின் வாய்மை மாயை, மாமாயை, மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆய 6 உயிரில் மேவும் மருள் எனில் இருளாய் நிற்கும் மாயை, மாமாயை, மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆய 6 உயிரில் மேவும் அருள் எனில் ஒளியாய் நிற்கும். இப்போ நீங்கள் திருஞான சம்பந்தர்லாம் 2வது கேட்டகரியில் வந்துடுறாங்க. இப்போ நாயன்மார்லாம், இப்போ திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர்லாம் அருள் எனில் ஒளி. அந்த வினையின் வாய்மை அவங்க எல்லாமே ஒளி தான். 6 உயிர்னா ஒன்றும் இல்லை, நம்ம உயிருக்குள் இருக்கிற அருளில் சேர்ந்தால் எல்லாமே ஒளியாக இருக்கும். இதில் ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் அதாவது நம்ம உலகத்திலேயே அருளை அனுபவித்து நிற்கிற ஆன்மாக்களுக்கு வினை உண்டு. வினைன்னா எந்த வினை கிடையாது, இந்த நல்வினை தீவினையாக வர்றதில்லை. அங்கே தான் ஒரு சொட்டு வைக்கிறார். என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டு வித்தியாசமான பாட்டு. என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும், ஒரே வார்த்தை தான். மருள் இருள் மட்டும்தான் மாறுது, மீதி எல்லாம் ஒன்றா இருக்குது. கரெக்டா? மருளும் அருளும் தான் மாறுது, மீதி எல்லாம் ஒன்றாவே இருக்குது. அங்கே இருள், இங்கே ஒளி. மருள் இருள், அருள் ஒளி, இந்த 2 வார்த்தை தான் இந்த ஆனால் மீதி எல்லாமே ஒரே சொற்கள் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா டீட்டெயிலாக ஒரு விஷயம் சொல்கிறார். நீ எப்படி இந்த உலகத்தை ஆணவத்தினால் அனுபவிக்கிறியோ அதே மாதிரி அருளை வச்சுக்கிட்டு நீ அனுபவிக்கலாம், அதே மாதிரி வேலை செய்யலாம் அப்படிங்கிறது தான். அப்போ நாயன்மார் புராணங்கள்லாம் அங்கே அருளை வச்சுட்டு ஒரு சிம்பிளாக கிளியர் கட்டாக ஒட்டி விட்டுறார். நீ வந்து இந்த வாதெல்லாம் வேணாம், முதல்ல இதை ஏற்றுக்குங்கிறார். நீ வந்து ஆணவத்தை வச்சுக்கிட்டு எப்படி பிறப்பு வாழ்க்கை முழுக்க ஒருத்தனுக்கு எழுதுறியோ அதே மாதிரி அருளை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு எழுதலாம். அப்படி எழுதுன அது சொன்னால் நீங்கள் பெரிய புராணத்துக்கு பதிப்பிக்கிறீங்கன்னா இந்த பாட்டை போட்டுட்டு பதிப்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பெரிய புராணத்தை பதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாட்டை எடுத்து போடலாம். அவ்வளோதான். அதில் சிம்பிளாக போயிடுச்சு உங்களுக்கு இந்த அர்த்தம். அதில் சொல்லுக்கு அர்த்தம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். வந்து ஆர் உயிர் அப்படின்னா அனுபவிக்கின்ற உயிர். மேவும்னா சேரும் பொருந்தும்னு அர்த்தம். மருள்னா தான் நமக்கு. ஏன் மருள் இருள் போடுறாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். மருளுங்கிறது பிறவியில வர்றது, இருளுங்கிறது ஒரிஜினல், அதான் ஆணவம். இப்போ நீங்கள் உலகத்தில் மருளாவே இருந்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னிலை வைக்கிறது இருட்டு, ஆணவம். அவ்வளோதான் விஷயம். இங்கே அருளாக இருந்துச்சா முன்னிலை இருக்கு. அவ்வளோதான். அதுக்கு தான் அந்த மருளை போட்டு இருளை போடுறது, இது வந்து அருளை போட்டு ஒளியை இப்போ ரூட் இப்போ ஒளின்னு வருது பாரு, ஜோதி இங்கே வருது பாருங்க. அந்த ஒளிங்கிறது இங்கே வந்துருச்சா, அருள் எண்ணில் ஒளியாய் நிற்கும். அவ்வளோதான் விஷயம். இன்னும் ஆய 6 உயிர் வினையின் வாய்மை ஆய. ஆயங்கிறதுக்கு ஆராய்ச்சி ஒரு பொருள் இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா வினையின் வாய்மையாய 6 உயிர். உயிருங்கிறதே நீங்கள் வினையின் வாய்மையாக தான் பார்க்கணும். வாய்மைங்கிறது தனியாக இருக்கலான்றார். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர் தான் தெளிவாக அதை கொடுத்துறாரு. அது வச்சா தான் நீங்கள் பெரிய புராணத்துக்கு வந்து வித்தியாசமாக அருளால் உலகை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது வரும். என்ன ஒன்று, நம்ம அதில் பதட்டப்பட மாட்டோம், இதில் பதட்டப்படுவோம். அவ்வளோதான். இந்த மருளில் இருக்கும்போது பதட்டப்படுவோம், அதில் பதட்டப்பட மாட்டோம், எதுக்கும் பதட்டப்பட மாட்டோம். அவ்வளோதான்.
வேற ஒன்றும் டவுட் இல்லையா சார்? உரையில் ஏதாவது ஒன்றும் உரை வந்து என்ன பிரச்சனை சுற்றி விடுறது, வேற ஒன்றும் இல்லை. எல்லாருமே அது இந்த தூரம் சுற்றி விடுவார். அது ஒன்றும் இல்லை, இது சண்டை போடுற விஷயம். அதனால தான் இப்போ நம்ம வந்து அந்த அதுக்கெல்லாம் நம்ம அந்த அந்த ஆராய்ச்சிங்கிற விஷயத்துக்குலாம் அதில் தான் போய் இது பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் இப்போ நல்ல உரை எழுதுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பொருள் அதுக்கு நேராக ஒரு சொல்லுக்கு அர்த்தம் எழுதி அதுக்கு நேர் பொருளாக சொல்லி முன்னோர் சொன்னதே மறுபடியும் வராமல் பார்த்து மைண்டில் ஏற்றிட்டாங்கன்னா அந்த உரை வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆகும். அதில் இன்னும் அவங்களுக்கு அனுபவம் இருந்தால் கிளாரிட்டி வரும். இதான் வித்தியாசம். அவ்வளோதான் விஷயம். இதில் வந்து இழுத்து போட்டு சைவசித்து அந்த வார்த்தையை திருப்பி மடக்கிறதுங்கிறது இதுவே அது. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, மாயையும் மாமாயையும் இருவினையும் ஆன்மா நின்றபடி நிற்கும். ஆனால் இது வரைக்கும் மாயை மாமாயை கிளியர் பண்ணோன்னு யாருக்கும் தோணல. ஏன் அதை கூட சொன்னார் அவருன்னு கேட்டிங்கன்னாக்கா அது ரொம்ப முக்கியம். இந்த 3 கேட்டகரி சொல்கிறது இருக்குது இந்த பாட்டிலையும். நீங்கள் நேற்றுலாம் நம்ம எழுதணும்ல, நீங்கள் அது வருது, இது மாயை, இது மாமாயை, இது வந்து மாயை. ஆமாம், இதில் கூட இன்னொரு நுட்பம் இருக்குது. இந்த பாட்டிலேயே நீங்கள் இந்த சேர்த்து வச்ச பாட்டு இருக்குது உங்ககிட்ட, அந்த அந்த சேர்த்து எழுதின பாட்டுல என்ன போட்டுக்கிறான், ஈ போட்டு இவரும்னு போட்டுக்கிறான்னா மாயை வரும்னு போட்டுக்கிறான். வாதான் வந்துச்சா, அதுக்கு முன்னாடி ஈ வரலையா? ஒருவேளை மூளை ஓலைச்சுவடி பார்த்தா என்ன நீங்க பாருங்க, மாயா இவர் மாயா வரும். இப்படி இருந்ததுன்னு வச்சுங்க, அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. இவரும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இவரும்னா வேறுபடும் அர்த்தம். ஒருவேளை மூலச்சூடி பார்த்து அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு அர்த்தம் இன்னும் நல்லா இருக்கும், ஆப்டா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வேறுபட்டு போகிற அனுபவம் தான் இந்த புலன் அனுபவம். அந்த இப்ப 2 மாயை ஒரே வார்த்தை வருது இல்ல உங்களுக்கு? இது என்ன போட முடியாது இல்லையா? 2வது லைன்ல இந்த ஈ போட முடியாது. பிரிக்கும் போது போட மாட்டோம். 2வது இதுலயும் அதுலயும் என்னதுன்னா அங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒன்றுதல் ஆயிடுது. ஆமா, ஒன்றுதல் ஆயிடும். நாம எடுத்து காட்டுறது இங்க இருக்கிறது அங்க இல்லை அப்படிங்கிறது. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரே செய்தி தான். என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, உங்களை வேறுபடுத்துகின்ற வினை உங்களை இங்க எப்படி வேறுபடுத்துது அங்க எப்படி வேறுபடுத்துதுன்னா, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப வந்து ஒரு ஒரு வந்து வணிக விடமுண்ட பையனை எழுப்புறாருல, இந்த செத்து போன பையன் திருஞான சம்பந்தர் எழுப்புறாருல, இதை வந்து நீங்க என்ன இதை வினைன்னு சொல்லுவீங்களா? வினைன்னு சொல்ல. இப்ப திருஞான சம்பந்தருக்கு வினையா வருமா வராதா? தேவையில்லாம இறைவன் இல்ல. அதுக்கு தான் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, வினை கிடையாதுங்கிறது நீங்க பொதுவா சொல்றது வேற. நாம கேள்வியா கேட்டா, இப்ப வந்து வந்து நீங்க தேவையில்லாம ஒரு ஆளை எழுப்புனா இது ஒரு இறைவன் கொள்கைக்கு விரோதமா போன பாவம் இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவரோட வினை சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க ஆர்குமெண்ட்டுக்கு வைங்க முதல்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க சால்வ் பண்ணக்கூடாது. முதல்ல ஆர்குமெண்ட்டை வச்சுட்டு அதுக்குள்ள நீங்க பொருத்தப்படணும். சால்வ் பண்ணிக்க கூடாது. எடுத்த உடனே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அனுபவம் வந்து சிக்கலாயிரும். சால்வ் பண்ணவே கூடாது எதையுமே. அதனாலதான் உலகத்துல வந்து எந்த ஆசையும் நீ வந்து தடுக்காத, அது வந்து உள்ள போக சால்வ் ஆகும் அப்படிங்கிறது தானே. அந்த மாதிரி திருஞான ஒரு சாதாரண ஒரு ஆள் கேள்வி கேட்கறாங்க வச்சுங்க. இப்ப அத்வைதி வந்து உட்காந்துட்டு, ஏன்பா நீங்க வந்து இவர் போறாரு, இவர் வந்து இவர் வர்ற பிரச்சனை தானே பார்க்கணும், இவர் ஏன் இன்னொரு பிரச்சனையில போய் தலையிடுறாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இதுக்கு வந்து அவருக்கு பிரச்சனை கிடையாது இல்ல, அவர் அங்க நடக்குது பார்த்துட்டு அந்த அம்மா சொல்லுது. அடியாருக்கு தானே பண்ணாரு, நான் அடியாருக்கு ஏதாவது பண்ணிருக்காரா? அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு. ஒரு செத்துட்டவனை எழுப்புறதுங்கிறது அவன் வினை முடிஞ்சிட்டு செத்துட்டான். இப்ப இவர் போறாரு, இவர் எழுப்பினாக்கா இறைவன் வினை கொள்கையில பண்ற வேலையை டிஸ்டர்ப் பண்றதா? ஒரு டெட் பாடி எடுத்துட்டு போனானா பார்த்தா சுடுகாட்டுல அவன் மேல படுக்க போட்டோன்னு அவன் எழுந்து முடிச்சுட்டானா?
அந்த மாதிரி நீங்களே இங்க வந்து ஒரு 50 கேஸ் பாக்குறீங்க. ஆமா, உங்களுக்கு ஒரு ரெக்கார்டே இருக்கு. இந்த மாதிரி வந்து அவனை போய் தீ கொளுத்து மூமெண்ட் பார்த்தா அவன் அவ்வளவு நேரம் வந்து அன்கான்ஷியஸா இருக்கான். ஆமா, இதெல்லாம் நீ ஒத்துக்கிற. ஆமா, அது ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு நான் இல்ல கேட்கிறேன். அவரு எழுப்புறத நான் ஒத்துக்காம நீ இல்ல. கடவுள் இல்லன்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன். சரி சரி, நீ கடவுள் இல்லன்னு சொன்னா இங்க ஒண்ணுமே ஆகாம தானாவே அவன் எழுந்துக்கிறானே, ஏன் அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்க முடியாது? நான் அவனை கேட்பேன், நாத்திகனா. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு அவன் அதுக்கே கூட என்ன சொல்லுவான், எப்படி இவன் எழுப்பினானா வந்து அவர் வந்த நேரத்துல அந்த மாதிரி எழுந்துட்டான் போயிடுவான் அவன். அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன பிரச்சனை, இப்ப வினையை ஏத்துக்கிறோம். கடவுளை பெருமான் வந்து சித்தாந்தம் பிரகாரம் ஆகாமயம் பண்ணாம இல்ல உங்களை வந்து கடைசி இது வினைய அறுக்க முடியும்னு சொல்றான். ஆமா, அவரால் அறுக்க முடியும். இங்க ஞான சம்பந்தர் யூஸ் பண்ணி அறுக்கிறார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சுச்சா? அது இதுல நான் வந்து நீங்க எப்படி அதை அறுக்கிறாருங்கிறத கேட்கவே இல்லை. இல்ல நான் சொல்றேன், ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சொன்னா அந்த பையனை எழுப்புறாருன்றான். இது அது இல்ல இல்ல பெருமருகல்ல பாம்பு தரணி எனுமால் நமக்கு அதான் ஞாபகம் வரும். நீங்க அப்பூதி அடிகளுக்கு அது ஞாபகம் வரும். தடையா எனுமால் தரணி எனுமால்ங்கிறது முக்கியமான அதுல முக்கியமான இடம் அது. ஏன்னா திருமுறை வரலாறுல இறைவனை பார்த்து மட்டமா கேள்வி கேட்டது நம்ம திருஞான சம்பந்தம். ஆனா வந்து இது கருணை இருக்குதா, அதுக்கு அர்த்தம் அது இல்ல இல்ல பாத்துருக்கோமே. சாப்பாடு வர போட்டுருக்காரு பெருமான். இது முக்கியமான சார். அது மட்டும் இல்ல, அவன் வினை முடிஞ்சிடும். இத்தனையும் ஓடி போனவன். அந்த பொண்ணை வந்து கொடுத்து இவன் வந்து எங்க அப்பா ஏமாத்திட்டா இருந்தாரு. அப்புறமா இந்த இவன் ஏமாத்த கூடாதுன்னு சொல்லிட்டு மாமாவோட வந்து அதுக்கப்புறம் அந்த அது வேற கதை. அதுல வந்து அதுக்கப்புறம் இல்ல இது வந்து clearly I think she died before he died before. அப்புறம் மேல அந்த நீங்க சொல்லுங்க வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான வேர்ட். திருப்பாச்சிலா சிரமத்துல ஒண்ணு பேய ஓட்டறது ஒண்ணு இருக்குது இல்ல. இப்போ நீங்க வந்து இப்ப நீங்க சொன்ன ஆதிக்கு அதை படிச்சீங்கன்னா அப்ப சரியா இருக்கும். வீட்டுல அந்த பாட்டு ஒரு நல்ல பாட்டு. நான் அதெல்லாம் படிப்பேன். அது அந்த பாட்டு ஏன்னா திருப்பாச்சிலாச்சிராமம் பாட்டு வந்து ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு லெவல் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு இதை பாடக்கூடாது. அது கரெக்ட் தான். இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஜெனரலா பாருங்க. எதுக்கு ஸ்பெசிபிக்கா தேடாதீங்க சொல்யூஷனை. அதான் அதுதான் கரெக்ட் தான். அது சொன்ன வயசுல அதை பண்ணீங்களா அந்த மாதிரி போக கூடாது. அதெல்லாம் பொதுமக்களுக்குன்னு வச்ச பாட்டு. 2 முறையை நம்ம சொல்லிடுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா கரிசலாங்கண்ணி இது என்னது இது நம்ம அந்த மருந்துக்கு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம், கீழாநெல்லி. கல்லீரல் ப்ராப்ளத்துக்கு இந்த மஞ்சள் காமாலி கரிசலாங்கண்ணி கொடுக்கறது ஒரு மெத்தடு. சில பேர்கிட்ட போனீங்கன்னா அவங்க கையில இருக்கிற திருநூறுலயே சரியாயிடுது இல்ல. அந்த மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க எதை படிச்சா நம்பிக்கை எவ்வளவு டெப்த்ல அந்த அளவுக்கு அது வேலை செய்யும். அவ்வளவுதான். எது ஒண்ணு படிச்சாலே அது முடிச்சிடும். அதுலயே அதை கொண்டு வந்துருவான் கடவுள் அப்படிங்கறது. அது 2 மெத்தடும் கிடையாது திருமுறைக்கு உண்டு. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்ப இது சொன்னல, இப்ப என்ன சொன்னோம், நான் இப்ப நம்ம கொண்டு வந்தோமே திருப்பாட்டுல இந்த இது சடையாயனுமா சரணியனு, அதுல இந்த அவனை எழுப்புறது ஆகாமி இதெல்லாம் வினைய முடியலன்றானா அவனை பத்தி பிரச்சனை இல்லை சார். இவர் ஏன் எழுப்புறாருன்னு கேக்குறீங்களா? இவர் ஏன் எழுப்புறாருன்றது இல்ல. இவர் எழுப்பினதுனால இவருக்கு வினை. இப்ப நாம இந்த பாட்டுல என்ன பண்ண போறோம்னா இரு வினை 2த்துக்குமே வருது இல்ல. அந்த சொல்லுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறோம். எந்த போட்டுக்கு இந்த வினையின் இரு வினையின் வாய்மை அப்படின்னு சொல்றாருல்ல. இங்கேயும் அருள்லையும் வினையின் வாய்மை வருது. சொல்லட்டுமா? ஞான சம்பந்தருக்கு வினை இல்ல, ஞான சம்பந்தர் அருள்னால செய்யறார். அதுதான் அந்த 2வது பாட்டுல வர அர்த்தம். சரி, அருள்ங்கிறது வரும்போது நீங்க அங்கேயும் இரு வினையின் வருதே, இவரும் போடலாமா அப்படின்னு கேட்டீங்கல்ல. அதுக்குதான் இப்ப அர்த்தம். அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்கணும்னு கேட்டா, திருஞான சம்பந்தருக்கு வினை இல்ல நம்ம ஒத்துக்கிட்டு போறத பத்தி பிரச்சனை இல்ல. ஆர்குமெண்டா வரும்போது இப்படி ஒரு கேள்வி வந்தா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, இவரும் வினை அப்படின்னு போட்டா இவர்தல்னா வேறுபடுதல். வினைங்கிறது ஒண்ணு செஞ்சா அதுக்கு ஆகாமிங்கிறது உலக வழக்கு. ஆனா இங்க அந்த வழக்கு இல்ல அப்படிங்கற மீனிங்கும் அதுக்குள்ள இருக்கு. எங்க இருக்கு? அதான் அந்த இப்ப நான் போட்டேன்ல இந்த வார்த்தை, இந்த இவரும் அப்படின்னு போட்டேன்ல, அதுல அந்த இது இருக்குது. நீங்க கேட்டீங்கல்ல அதுக்கு இது பொருந்துமான்னு கேட்டீங்கல்ல. இப்ப வினையின் வாய்மை மாயா இவரும் இரு வினை இருக்குல்ல, அங்க வந்து கண்டிப்பா அது இன்னொன்னா மாறிட்டே இருக்கும். இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா
அந்த விஷயம் இங்க இல்ல அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாவும் அது வரும். அப்படி அதுக்கு தான் இந்த ஆர்குமெண்டா போய் பாருங்க அப்படிங்கிறதா ஆர்குமெண்டா நம்ம கேட்கணும். அதுக்குதான் என்ன அர்த்தம்னு கேட்டா, இப்ப திருஞான சம்பந்தர் எழுப்பினார் அப்படிங்கிறதுல ஏன்பா அவருக்கு வினை கிடையாது. திருஞான சம்பந்தருக்கு அருளால பண்றாருங்கிறது அது பொதுவா சொல்ற விஷயம். அவர் செய்யறதும் அருள்ன்ற. ஆமா, அவர் செய்யறதும் அருள் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, அது அந்த செயல் வினை நிகழ்ச்சி தான். ரெண்டு வினையா பார்க்கணும். அது ஒண்ணு திருஞான சம்பந்தர் செய்யறதுக்கு வந்து அந்த வினைங்கிற விஷயத்திலிருந்தே அது மாறி போகுது. எதுல இருந்து? திருஞான சம்பந்தருடைய வினை, அவருடைய செயலை நோக்க வினைங்கிற விஷயமா ஒரு உலகத்துல நடக்கிற செயலுக்கு இன்னொரு வினை உண்டு இல்ல, அது இங்க இல்லாம போகுது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அந்த பையனை எழுப்பினார்ல, எழுப்பி அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ணி தான் அவன் வாழ போறான். இவனோட விஷயத்துல அந்த வினை எந்த மாதிரி மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் அதுக்கு பதில் வரும். அதுதான் நீ ஒரு நாள் ஆரம்பிச்சேன்னா அவன் முடிக்கல. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க செத்துட்டு உன்னை எழுப்புறது, எழுப்பி கொடுத்துட்டீங்க. பூம்பா எழுப்பி என்ன பண்ணாங்க, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்ல, நமக்கு வரலாறு தெரியாது இல்ல. இப்போ அப்பூச்செடிகள் பையன் எழுந்து அவன் என்ன பண்ணான், சரி அந்த ஆன்மாவோட வினை இப்போ சிலதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம சிவி சக்கரவர்த்தி வரலாறுலாம் இருக்குல்ல, புறா வரும், புறாவுக்கு தர்ம தேவதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வரலாறு கிடையாது இது. அந்த மாதிரி நீங்க கதையே அற்புதமாக்கிடக்கூடாது. நல்லா கவனம் வச்சுங்க. நாயன்மார் கதைக்கும் இந்த மாதிரி வர புராண கதைக்கு வித்தியாசம் உண்டு. அது வந்து எடுத்துக்காட்டுற அற்புதத்துக்கு எடுத்துக்காட்டு கதை, அது நடக்கிற கதை மாதிரி கிடையாது. இதெல்லாம் நடந்ததுன்னு வச்சு நம்ம பண்றோம்ல. அப்ப இந்த பையனோட வினைய நீங்க சைவ சித்தாந்த ரீதியா என்ன சொல்லுவீங்க? அப்பூச்செடிகள் பையன் அத கடைசி பிறவியா சொல்றது ஒரு பக்கம் சார். இப்ப இறந்துட்டான்ல, நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடலாம். இப்ப இந்த அதே மாதிரி கல்யாண மண்டபத்துக்கு இவரை எழுப்பி விடுறாருல, சடையாயனமான்ல, இவனுக்கு கடைசி பிறவியா அவன் மாறினாதான் கடைசி பிறவியா மாறணும். அவன் வந்து சரி அருளாளர் இப்படி எழுப்பினாரு, செத்துட்டு நம்மள கூட எழுப்புறாரு சொன்னாக்கா நாம இனிமே ஒண்ணு அவர் பின்னாடி போயிடணும், ஒண்ணு அவர் பின்னாடி இதுல நம்ம ஒண்ணு அவர் பின்னாடி போயிடணும். இவன் மறுபடியும் மாறினான் அப்படின்னா அது எப்படி வினை கொள்கையில சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, இவன் இறந்துட்ட பிறகு அடுத்த பிறவிக்கு ஒரு விஷயம் இருக்குது இல்ல, அந்த பிறவியா மாற்றி அவனை கொடுக்கறது தான் அவங்க வேலை. அதுக்கு மேல ரொம்ப போக மாட்டான். அதுதான் அந்த இடத்துல அந்த 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 அதுக்கு அந்த இடத்துல இடம் இருக்குதுங்கிற நான். அந்த வினை இவருங்கிறது, வினை இவருங்கிறதுல அவனுக்கு அடுத்த பிறவியோட விஷயத்தை செட்டரேட் பண்றாங்க. அதையும் கடவுள் அவங்க மீறல. இவங்க விஷயத்துலதான் கடவுளே நிக்கிறாரு, ஆனா அதுல அவங்க கடவுளை மீறல அப்படிங்கிறது. ஏன்னா பின்னாடி அதுக்கெல்லாம் இடம் இருக்குது நமக்கு. நீங்க கேட்க போறீங்களா என்னது வேற எதுவும்? தாதை தாள அர்த்தத்துக்கு எல்லாரும் பாட்டு போட்டு மறக்கிறதே கிடையாது. ஆமா, மனைவியுடைய கையை வெட்டினாரு, யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்றோம். அதுதான் இவரை வந்து நம்ம ஏஜென்ட் ஆக்கிட்டோம்ல. யார நம்ம சண்டீசருக்கு வந்து ஒரு அவருக்கு கொடுத்து அந்த வேலையை கொடுக்குறோம். அதுல கூட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவரு வெட்டல, அது கூட அவர் சேர்க்கிறார், ரொம்ப நுட்பமா சொல்றாரு. உள்ள எடுத்து போடுறாரு, அது வந்து கையை கால இது காலை விட்டு கையை வரலாறு அவர் தெளிவா சொல்றாரு. அது மழுவா ஆக்கி போடுறாரு அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ இதுதான் நான் சொன்னேன்ல, இப்ப நீங்க பாடம் கேட்கறீங்க, இப்ப நீங்க கேட்கறீங்க, எல்லாரும் கேட்கறாங்க. கேட்கும் போதே எதுக்காக கேட்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். இப்போ வந்து இவன் கையை வெட்டினான் அப்படின்னா இது இறைவனுடைய பூ அப்படிங்கிற எண்ணத்துல அவன் வலிவா இருக்கிறான். ஆனா நம்ம சண்டீசரனுடைய எண்ணம் என்னவா இருக்கும், அவர் கடவுளுடைய விஷயத்தினுடைய பொருளா எப்படி பார்த்தாரு, அதுல என்ன முக்கியத்துவம் கொடுத்தாரு, இந்த உலக பொருளை எப்படி அனுபவிக்கிறேங்கிற எண்ணம் வந்து அவர் வந்து ஒரு ஒரு அந்த கொள்கைக்கு உரிய ஆளா காட்டும். சுந்தரர் எப்படி அடியவர்களை பாடுறதுக்கு வராரோ, அது சுந்தரரை இறைவனா நீ இந்த அடியவரை போய் பாடுன்னு சொல்றது இல்ல, அது அடியவருக்கு தொண்டு செய்யணும்னு நினைச்ச ஒரு ஆன்மாவை செலக்ட் பண்றது. அதே மாதிரி விரல் மீண்டருடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய விஷயத்துல நாம் அந்த பொருள் விஷயத்துலலாம் உலகத்துக்கு நாம் இப்படிலாம் அனுபவிச்சுக்கிறோம், இப்படிலாம் அதை வந்து அந்த விஷயமா ஏதாவது ஒரு எண்ணம் அவர் மைண்ட்ல இருந்திருந்தாதான் அதை அங்க கொடுப்பார். அங்க கொடுக்கும்போது என்ன வருதுன்னா, அவர் தினந்தோறும் அதுக்குள்ள வந்துடுறாரு. அப்புறம் அதுல முடிஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு வரலாறு அப்படித்தான் பார்க்கணும். இப்ப இவர் கையை வெட்டின ஒரு வரலாறு, அது ஒரு செயல், அதுல ஒரு பெரிய ஆளா வந்துடுறாரு. அவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க அதே ஒரே நட்சத்திரத்துல நிறைய பேர் இருப்பாங்க,
அந்த ஒரே நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருந்தாலும் இப்போ இயற்பகையாரும் மெய்ப்பொருள் நாயனாரும் இன்னொருத்தர் 3 பேர் விரல் மிண்டர். விரல் மிண்டர்ல நம்ம இப்போ சொன்னீங்களே நம்ம திருத்தொண்டை, அது நம்ம இவருன்னா அப்பாவுடைய காலகட்டினது தான் சண்டீசர். இவங்க எல்லாருமே ஒரே நட்சத்திரம் இருக்கும். இதுலயா வரலாறு மாறுது அப்படின்னு கேட்டா அந்த ஆன்மாவுடைய உயிர், அதான் அந்த உயிர் என்ன நினைச்சு எந்த வேலையை செஞ்சதோ அதுல அதுக்கு வரலாறு. இப்போ மெய்ப்பொருள் நாயனார் பார்த்தீங்கன்னா பொருளை மெய்ப்பொருளா தான் பார்ப்பாரு. அது பொய்ப்பொருளா இருந்தாலும் மெய்ப்பொருளா பார்க்கறது, அதுதான் அவரோட வாழ்க்கை. அப்போ ஆனா அதுல அவர் இந்த இடத்துக்கு வரல. எந்த இடத்துக்கு? விரல் நம்ம சண்டீசர் இடத்துக்கு வரல. ஏன்னா பொருளை தானே பார்க்குறாரு அவர். ஆனா பொருள் மெய்ப்பொருளா பார்க்கறதோட நிறுத்திட்டாரு. ஆனா பொருளை இறைவனுடைய தலைமையில அதை நம்ம ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறப்ப யார் வராரு? விரல் மிண்டர் வராரு. அப்ப அவருக்கு அந்த இடத்தும் கிடைக்குது. அவ்வளவுதான். இதுல இருந்து நீங்க செயலுக்கான அந்த ஆன்மாவுடைய வெற்றி, அதோட கூட அந்த ஆன்மாவினுடைய செயலை தாண்டி ஒரு கொள்கை நிற்குமானால் அந்த கொள்கையை வச்சுட்டு அந்த ஆன்மாவை பெருமான் இயங்கப்படுத்துறான் அப்படிங்கிறதான். இதுல இவங்களுக்குள்ள வேறுபாடு கிடையாது. வேறுபாடு கிடையாது. முக்கிய நட்சத்திரம் தான். அதுக்குள்ள இது இருக்குது. இல்ல அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. முத்தி அடைஞ்சிட்டா யாருக்குமே கிடையாது. தெரிஞ்சா கூட நம்ம கொள்கையில we should celebrate only their death and not their not death, joining the god. தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை ரீதியா அதை பதிவு பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களுடைய வேலை. இப்ப இவ்வளவு கண்டுபிடிச்சவங்க கொண்டாடுவோம். ஆமா, அதான் அது ஆன்டியா பண்றது. அது ஆன்டியா பண்றது இல்ல. யாரோ பேசினாங்க, நான் சொன்னேன் இதுதான் எனக்கு ராயசனலா இருக்கு, மறுபடியும் நான் பேர் போட்டுருந்தேன் அப்படி போட்டாங்க. ஆமா, அவர் பதில் தெரியல, அவர் கிளம்பி போயிட்டாருங்க. ஆனா அதுலயும் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆவணி மூலம் அப்புறம் ஆணி மூலம் எல்லாம் வைக்கிறோம்ல, இந்த நட்சத்திரத்துக்கு உள்ளேயும் ஒரு பேஸ் இருக்குது. எந்த நட்சத்திரத்துல நீங்க கடவுளோட கலக்குறீங்க அப்படிங்கிறதுல ஒரு வேறுபாடு இருக்குது. அஸ்விதியில கலக்கிறது ஒரு வேறுபாடு இருக்கும். அப்புறம் அது அவரோட ஜோதிக்கு போனவங்க, அவர் கல்யாணத்துக்கு வந்தவங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கலாம். அப்ப எல்லா நட்சத்திரத்தோட மூலத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. மூலம் நிர்மூலமாக்கணும் பகைய அப்படின்வாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள பகைக்கிறவங்க அழிஞ்சிருவாங்கிற மாதிரி ஒரு உள் குறிப்பு இருக்கு. அதான் பெண் மூலம் நிர்மூலம், ஆண் மூலம் வேற. பெண் தான். ஆனா அது உள்ள போறது யாருக்கு தைரியம் இருக்குது? ஆனா அதுல ஒரு உண்மை இல்லாம இல்ல. உண்மை இல்லாம ஏன் இந்த மாதிரி பிராக்டிஸ் வராது? அது எப்படி கேட்டீங்கன்னா, எனக்கு நல்லா தெரியும். இப்ப செவ்வாய் தோஷம் இருக்கிற ஒரு ஆளு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான்னு வச்சுக்கிறேன். அவன் ஆயுள் கெட்டி இல்லைன்னா போய் சேர்ந்துருவான். ஆயுள் கெட்டியா இருக்கிறவனா இருந்தா என்ன பண்ணுவான்னா, கடைசி வரைக்கும் அவன் விளங்காதவனா இருப்பான். அதாவது அது அவனை அடிச்சிடும். உயிரோடு தான் இருப்பான். அவன் உயிரோடு தான் இருக்கிறான். செவ்வாய் தோசை அவன் அடிக்கலேன்னு சொன்னீங்கன்னா, அவன் அதுல இருந்து அவன் விளங்கினானான்னு பாருங்க. அவன் உயிரோடு இருக்கிறதும் ஒண்ணு, இல்லாம போறதும் ஒண்ணுங்கிற மாதிரி. அது எப்படி? நாங்கள் இப்ப எங்க சார் நம்ம மூலத்துல தான் ஒரு பொண்ணை கட்டிட்டாரு. அதுக்கு முன்னாடி இருந்த பவர், அதுக்கப்புறம் அந்த 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 வேகம் அது முழுக்க மாறி போகும். அதை நான் பிராக்டிக்கலா பாத்துக்கிறேன். அப்படித்தான் இவன் ஆயில் கெட்டி இருக்குது, இவனை சாகடிக்க முடியாது. ஆனா இவனோட விஷயத்தை டோட்டலா சேஞ்ச் பண்ணி விடும். அது நிறைய அது அதனாலதான் அவ்வளவுதான். ஏன் இப்ப நம்ம கடவுள் நம்ம உயிரை இத்தனை அடியார் உயிரை நீட்டிச்சு கொடுத்துருக்கிறாரு. சாப்பிட்ற உயிரெல்லாம் பல வருஷங்களுக்கு நீட்டிச்சு கொடுத்துருக்கிறாருல்ல. கணக்குப்படி வினை கணக்குப்படி போய் சேர்றாள் தான். ஆனா நீட்டிக்கிறாருல்ல, நீட்டிக்கிறதுல ஒரு இது பார்ப்பாரு. இவன் நம்ம உலகத்துக்கு கூப்பிடலாமா, இல்ல அடுத்த பிறவில அந்த பாவத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தலாமா, இந்த ரெண்டா பார்த்துட்டே இருப்பார். இது இந்த ஆன்மா ஞானத்தை அடைஞ்சதுன்னா சுத்தமா இங்கேயே அருளை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த பிறவி தொடக்கத்துல இருந்தே அருள் உலகத்துல தான் இருக்கும். நீங்க அருள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சுட்டு நீங்க அருள் பக்கம் போயிட்டீங்கன்னா அப்புறம் டைம் கிடையாது. அதான் தாவா வினை, அதான் தாவாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த போன பாட்டிலே சொல்லிட்டாரு. அதை தாவா நன்னலம் பெற நிறைந்த. அதான் நீங்க அழகா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே நன்னலம்ங்கிறதுல இருக்குது. நன்னலன் ஏன் அங்க போட்டாரு?
அது அவனே சேர்த்து விட்டுருவாங்க அயோக்கியம். அது ரொம்ப நல்ல. இங்க பாருங்க, நான் எந்த ஆங்கிள் சொல்றேன்னா, கூட இருக்கிறவங்களுக்கு அவருடைய உபதேசம் ரொம்ப நாள் வேணும்ன்ற மாதிரி கூட இருக்கிறவங்க கொடுத்து வச்சிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அவர் ரொம்ப இல்ல அதெல்லாம் டெக்னிக்கலா ப்ராப்ளம். அது இது மாதிரி இல்ல இல்ல அது பறவை கூடு மாதிரி. அது நான் அதுக்கு தான் திசை. உங்களுக்கு திசை பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதகத்துல திசை சொல்றாங்கல்ல, இத்தனை வருஷத்து வரைக்கும் உங்க கூட சில பேர் இருப்பான். அந்த 16 வருஷம் நீங்க திசை மாறின உடனே ஒரே திசையா இருந்தா கூடவே இருக்க மாட்டாங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகிருப்பாங்க சார், அது ஒரு நுட்பங்க. அதை நீங்கள் தெரிஞ்சிங்களேன். ஏன்னா கல்யாணம் ஆகிட்டு நிறைய பேர் இருப்பாங்க, புருஷன் முறை நல்லா தான் இருப்பாங்க. 50 வயசுக்கு பிறகு 2 பேரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க, அவங்க மாடியில் இருப்பாங்க, இல்லை சமையல் கட்டிலே இருப்பாங்க, இன்னண்ட இவர் இருப்பார். ஆனால் 2 பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தையே அதிகமாக இருக்காது, சாப்பாடு டேபிள் வைக்கிறதோட இருக்கும். அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னையிலேருந்து என்னைக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனை நடந்திருக்காது. அதை ஸ்டார்ட் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அன்னையிலேருந்து திசை 2 பேருக்கும் ஒரே திசையாக இருக்கும். வேலை செய்கிறவங்களா இருந்தால் அவங்க கன்னியாகுமரியில் இருப்பாங்க, இவர் மெட்ராஸில் இருப்பார். ஆனால் டைவர்ஸ் வராது. நான் சில பேர் அதுலேயே பாவமாக அதிகமாக இருந்தால் அதை டைவர்ஸில் கொண்டு போய் விட்டுரும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் அனுபவம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு டாக்டர் இருந்தார், 3 பொண்ணு இருக்குது, ஒன்று அமெரிக்கா, ஒன்று இங்கே கொடுத்தாரு, ஒன்று கல்யாணம் பண்ணல, தெரிஞ்ச ஆள்னு வச்சிங்களேன். பொண்டாட்டி அவரை வசதி வராங்க. என்னன்னு கேட்டால் 2 காரணம் வருது. ஒன்று திசை ஒன்றா இருக்கும், இன்னொன்று சஷ்டாஷ்டமாக இருக்கும், 6 8 இருக்கும். பெருமா இல்ல டேலி பண்றது இது காரணம்லாம் ஒண்ணும் கிடையாது. சாதாரண இதுல சொல்றாங்க தத்துவம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க நடிக்கிறது இல்ல, நீ போ நான் போன்றாங்க. இங்க இருக்கிறவங்க நடிப்பு அப்படி கிடையாது, நடிப்பு கூட கிடையாது. அது அதுதான். ஆஹா அதெல்லாம் கிடையாது. அதுதான் இங்க இருக்கிற அதாவது இந்த இடத்துக்கான கல்ச்சர். அங்கதான் அறம் இருக்குது கொஞ்சம். நீங்க 2 பேரும் வேணான்னு போயிடக்கூடாது. சேர்ந்துட்ட பிறகு எந்த அறத்தை காப்பாத்துறதுக்கு வாழங்களோ கடவுள் டேக் ஓவர் பண்றான். அடுத்த வினையில மொத்த வினையும் காலி பண்ணிடுவான். ஞாபகம் வச்சுங்க. எந்த தோஷம் உள்ள பொண்ணையோ எந்த தோஷம் உள்ள ஆளுகோ சேர்த்துட்டா இவங்க பிரியணுன்றது ஜோதியமா இருக்கலாம், ஜோதிடமா இருக்கும். ஆனா அருள் உலகம் என்ன பண்ணா, ஒரு அறத்தை கையில கொடுத்து உன்னை வாழ வச்சதுன்னு சொன்னா, அதுதான் நீங்க சத்தியவான் சாவித்திரி கதை. அதுதான் இந்த கதையெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறோம், அறத்துல கையில பிடிச்சிட்டான்னு சொன்னா அந்த பிறவிலே டேக் ஓவர் பண்ணிடுறான். உங்களுக்கு அந்த இடம் தான் நீங்க கத்து கொடுக்கணும். நீங்க பெருமாட்ட இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு போனீங்க, அது தள்ளி போடுற கேஸ். ப்ராப்ளம் நான் என்ஜாய் பண்றேன் கொடுத்துருவீங்க போனீங்கன்னா நீங்க வேற டிஃபரண்ட் ரூட்ல. அதுதான் அதுக்கு பேர் அறம். அதுதான் அறம். அறம்னா என்ன நீங்க டிஃபைன் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு தான் வரணும். அதுதான் நம்ம ஆச்சாரியன்மார்கள் அப்புறம் குருமார்கள் உதவுறதுலாம் இந்த இடத்துல தான். அதுதான் உங்களுக்கு கான்ஸ்டன்டா நீங்க பெருமான் நினைக்கிறீங்க. முதல்ல வேலையில பெருமானுடைய விஷயமா நீங்க எங்க உள்ள வரீங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுல என்ன சந்தேகம்? ஆனால் தான் நான் அதை சால்வ் பண்ண நினைச்சீங்கன்னா வேஸ்ட் இல்லையா? அது எனக்கு சால்வ் பண்ண எனக்கு இப்போ பிபி ஏறிடுச்சு பெருமானே, எனக்கு பிபி குறைக்கணும், நீ தான் ஒரு தினம் வாக்கிங் போறேன் ஒன்று நினைக்கிறேன், அது வேஸ்ட். 2-3 மெத்தட் உண்டு சார். ஒன்று நல்லதுக்கும் பெருமான் ஒரு செட்டப் வச்சுட்டு எல்லாரையும் அந்த வேலையை உங்களை வாங்கிடுவான். உங்களுக்கு ஞானம் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ ஞானம் கிடையாது. அந்த அடி வாங்கின பிறகு ஒரு பிறவியில இந்த பிறவியில முத்தி கொடுக்குறான்னு நம்ம படிக்கிறோம்ல, அது 99.9% கிடையாது. ஆனா அடுத்த பிறவியில என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது பத்தி சம்பந்தமே இல்லாம உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு உங்களை அதுக்காகவே மேல கொண்டு போயிடுவோம். அதுதான் நான் பார்த்துருக்கிறேன் இது வரைக்கும். ஏன்னா இந்த பிறவியில நம்ம என்னதான் ஒரு சொட்டு ஞானம் நம்மள போகக்கூடாது. ஒரு சொட்டு ஞானம் அரிச்சிக்கினே இருக்கும், ஒரு சொட்டு ஞானம் அரிச்சிக்கினே இருக்கும். அதுதான் அதுல இருக்கிற ப்ராப்ளம். இப்போ இதெல்லாம் டெக்னிக்கலாக நம்ம ஓரளவுக்கு தான் புரியும், அப்படியே ஆப்டா சொல்லிட முடியாது. எப்போ அது நம்ம ஆப்டா சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பழகணும். ரொம்ப அது யாரோட நீங்கள் பழகுங்க, உங்களோட மட்டும்தான் பழக முடியும். உங்களுக்குள்ளேயே ரிவைஸ் பண்ணி பார்த்து, இங்கே நான் தப்பு பண்ணேன், இங்கே கடவுள் இங்கே ஏமாத்தனா, இங்கே மேலே கொண்டு வந்தான், இங்கே வந்தா, ஓ இது நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றத புரிய வச்சுக்கினே அதனால தான் பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பேனே உந்தி பெற திருவுந்தியார். அந்த பாட்டுக்கு தான் அன்பே சிவமாய் முக்கியமாக எடுத்துக்கிட்டு நான் அதை பேசுனது. அன்பு முதல்ல உலகத்துலலாம் வரும், அப்புறம் நமக்குள்ள பழக்கம் தவிர பழகுவது மற்றதெல்லாம் உழப்புறதுங்கிறார் அவர். இது அருமைக்கு மேலே திருப்பவேளை வசனமிக ஏற்றி உழலாதே அப்படின்பாரு. அதுலாம் இதுதான். இது வர ஆரம்பித்தாலே உங்களுக்கு கடவுளை புரிய ஆரம்பிச்சிடும். 1000 பேர் உலகத்தில் என்ன சொன்னாலும் கடவுள் நமக்குள்ளே இருக்கிறாருங்கிறது அப்பப்போ அவன் காட்டின்னு இருப்பான். நம்ம நம்ப தேவையில்லை, நம்ம நம்ப மாட்டோம் எந்த காலத்துலையும். ஞாபகம் வச்சுங்க,
கடவுள் சத்தியமாக எந்த காலத்தையும் நாம் நம்ப மாட்டோம். நம்ப வச்சுக்கினே இருப்பான் அவன் தொடர்ந்து. அப்படி இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம். ஏன்னா நமக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க. நமக்கு அவ்வளோ பிரச்சனையை தாண்டி அவன் இருக்கிறான்றத சென்சிட்டிவாக காமிச்சிட்டு இருப்பான். ரொம்ப அற்புதமாக காட்டுவான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம வெயிட்டாக நிற்க முடியாது. ஏன்னா நம்ம தான் மனிதர்களாச்சே. வெயிட்டா நிக்கணும். வெயிட்டா நான் சொல்றேன், இவ்வளவு படிச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஆமா ஆமா, அது ட்ரை பண்ணாம அதுல இருக்காது. ஆமா, ட்ரை பண்ணுங்க. அதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு குறைச்சிடலாம். அதுல என்ன சந்தேகம்? அதுக்கு ட்ரை ரொம்ப பண்ண தேவை. அவன் தான் காத்துக்கிறானே. அதுலயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்க மன செம்மையை கொடுத்து உங்களை எவ்வளவு பேர் வந்தாலும் போயா அப்படின்ற மாதிரி வெற்றி பெற இழந்து போகாத வாழ்வு அப்படியே கொடுத்துட்டு தள்ளிவிட்டு போறது தெரியும். அந்தந்த லெவல்ல தெரியாது. அந்த லெவல்ல தெரியும் போது ஒரு 1000 பேர் சொன்னாலும் என்ன, அதே சமயத்துல அது என்னவா நினைக்க கூடாது, மனச்செம்மையா நினைக்கணும். புகழ் போதையா நினைக்க கூடாது. மனச்செம்மையில தான் அது முதல்ல வரும். அதனாலதான் திருநின்ற செம்மை, திருநாவுக்கரசர் பாட்டு வருது இல்ல, என்ன பாட்டு, முக்கியமான பாட்டு. தகவெனும் வேலியுட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்று மெய்மையா முழவை. இது மயிலம் காலேஜில் பிரேயர். மயிலம் காலேஜில் நாங்கள் இது டெய்லி பாசலில் அந்த உள்ள எல்லாரும் நிற்க வச்சு பாட வைப்பாங்க. இப்போ பண்ணுறாங்களா தெரியாது. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்து பொய்மையாம் கலையை வாங்கி பொறை எனும் நீரை பாய்ச்சி செம்மையுள் நிற்பாராகி சிவகதி தம்மையும் நோக்கி கண்டு செம்மையுள் நிற்கிறாகி சிவகதி விளையும் அன்று. இந்த பாட்டு வந்து நம்ம உமாபதி சிவம் வந்து அந்த தேவார அருள்மறை திரட்டில் போட்டிருப்பார். இதுக்கே நான் ஒரு 10 பக்கத்துக்கு விளக்கம் எழுதியிருந்தேன். அப்போ அந்த அந்த இதுக்கு அப்புறம் அருள் தான் எழுதும்போது. அதனால அதுதான் ரூட் இல்லாமல் இல்லை, ரூட் இருக்கு. நம்ம தான் இப்போ கொஞ்சம் ரேர் ஆயிட்டாங்க ஜனங்க, ரேர். ஏன்னா உலகம் தான் உங்களுக்கு கஷ்டம். ஆமா, கஷ்டப்பட்ட அதான் நினைச்சு பார்த்தேன். ஆக்சுவலா நான் ஒரு நேற்று நைட்லாம் நீங்க ஒரு 200 years பேக் உங்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் பக்கம் வந்ததுன்னா கிளம்பி ஓடிடலாம். இனிமே ரொம்ப கஷ்டம் ஓடுறது. இப்போ ஓடினாலும் உங்களுக்கு வேற மாதிரி கேவலம் வந்துடும் உங்களுக்கு. அது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனா இதுல வச்சு நம்ம அடுத்த அதுக்கு தான் பிரச்சனை என்ன பண்ணுவோம், பெருமாள் அடுத்த பிறவில அது இதோட சேர்க்க விட மாட்டான். அப்படி இண்டிவிஜுவல் ஆக்கணும் போயிடும். தொடக்கத்துல இருந்தே ஸ்டார்டிங்ல இருந்து இண்டிவிஜுவல் ஆக்குறது. நான் அடுத்த பாட்டு 8ஆம் சூத்திரம் நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்க எதுக்கு போறீங்களா? அதான் நம்மள போட்டுருக்குதே, இளைஞர் மாநாட்டு தலைவரே நம்ம தானே. இளைஞர் மாநாட்டு போட்டிருக்குது. இளைஞர் மாநாட்டு தலைவர் ஒண்ணு, அப்புறம் நம்ம புக்கு ஒண்ணு வெளியே வருது. அதான் நான் ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் முடியுது ப்ரூஃப். என்னைக்கு நீங்க கிளம்பணும்? சென்னையில இருந்து ஊர்ல இல்ல நீங்க? அதெல்லாம் அங்கே முன்னாடிலாம் போய் தங்க மாட்டேன் சார். நான் அது பெருமான்ற மாநாட்டிலே போய் சாப்பிட மாட்டேன் நான். அது உங்களுக்கு நானே மாநாடு நடத்துல ஏற்றல. இது வந்து நம்ம அந்த நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்றத காட்டுறதுக்கு போகிறது. 10, 11, 12 அதில் நான் போகிறது சனிக்கிழமை சார். சனிக்கிழமை மதியம் தான் என்னோட ஸ்பீச் வரும். இல்லை 13, அடுத்த வாரம் தானே, இந்த வாரம் இல்லை. சைவ சித்தாந்த பெருமன்ற மாநாடு உங்ககிட்ட இன்விடேஷன் நீங்க வச்சு இல்லையோ? நான் காட்டுறேன். ஆமா, வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு. ஆமா, நான் வெள்ளிக்கிழமை தான் சார் போவேன். வெள்ளிக்கிழமை போயிட்டேன்னா சனி ஞாயிறு தான் நம்ம கிளாஸ் கேன்சல் பண்ணுவோம். எப்படி பார்த்தாலும் அது முடிதா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம முடிவுக்கு வந்துடும். முடியுது வேற, முடிவுக்கு பண்ண முடியாது. காலேஜ் பிரச்சனை இல்லை சார். நமக்கு ஈவினிங் எல்லாம் எல்லா ஈவினிங்கும் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் சனி ஞாயிறு நமக்கு ஃப்ரீ தான். நீங்க எந்த டைம் ஒத்து வருதோ எனக்கு 26 நம்பர் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். அது தொடர்ந்து ஒரு 7 பண்ணி இருக்கேன். சரி சரி, சனி ஞாயிறுனா நான் காலி. அது நீங்க எல்லா நாளும் நமக்கு ஈவினிங் ஃப்ரீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு டைம்ல அதை பண்ணிடுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கு முன்னாடியே மேக்சிமம் ஒரு ரவுண்டப் ஆயிரம் பார்ப்போம். அப்படி 1-2 நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து மாநாட்டை நம்ம வெள்ளிக்கிழமை மதியம் தான் கிளம்புவோம். வெள்ளிக்கிழமை நைட்டு தான் போனால் போதும். சனிக்கிழமை காலையில் அப்படியே நாகை காரவணமா அந்த இதுவும் பார்க்கலாம். வேற ஒன்றும் இல்லை. ஒரு நாள் வேதாரண்யம் அவரோட புக்கு கூட ஒன்று வருது, சைவசாரன்னு ஒன்று வருது. சைவசாரன்னு ஒன்று வருது, அங்கே போட்டிருக்காங்களே லிஸ்ட்ல. ஆமாம், அவர் அங்கே ஆஸ்தானவர். நமக்கு வந்து நம்மளை கூப்பிட்டாங்க, நாம் போன தடவை போகல. இந்த தடவை சரி போயிட்டு நம்ம புக்கு ஒன்று வருது இல்லை. ஆனால் நம்ம புக்கு வெளியீட்டுக்கு நான் கலந்துக்க மாட்டேன். அது முன்னாடியே கலந்து வெளியிட்டுறேன்.